இறையர்களுக்கும் குரு அருளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய ஐடி நிர்வாகத்திற்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் அதை சிறப்பாக வழிநடத்தி வரும் நமது அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்வை தொடங்குவோம். அன்பர்களே, தெளிவு குருவின் திருமேனி காணுதல். குரு என்பவர் தெளிவை கொடுக்க வேண்டும். எங்கெல்லாம் குழப்பங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் தெளிவை அளித்து அந்த சமுதாயத்திற்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்பவர் குரு என்று உயர்ந்த இடத்தில் போற்றப்படுகிறார். அந்த வகையில் நமக்கு வேதாத்ரி மகரிஷி என்ற மகான் குருவாக அமைந்தது நாம் செய்த புண்ணியம், நம் முன்னோர்கள் செய்த புண்ணியம் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை. நமது வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு குழப்பங்களுக்கு மிக எளிமையான தீர்வுகளை அளித்து அதிலிருந்து எப்படி விடுபட முடியும் என்பதை அறிவித்து அதற்கான எளிய முறை பயிற்சிகளையும் அளித்தவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்பதை பற்றிய ஒரு தெளிவை மகரிஷியின் வாயிலாக, அவர்களுடைய கருத்துக்கள் வாயிலாக பெற இருக்கிறோம். முதல் குழப்பம் மனித குலத்திற்கே மிக நீண்ட காலமாக இருப்பது கடவுளை பற்றிய குழப்பம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு உண்டா? கடவுள் இருக்கிறாரா? கடவுளை காண முடியுமா என்ற குழப்பம் மிக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஒரு சிலர் கடவுள் இல்லை, கடவுள் மனிதனுக்கு தேவையே இல்லை, அவன் நல்ல செயல்களை செய்தாலே போதும், கடவுளை வணங்க தேவையில்லை, கடவுள் என்பது இல்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மிக குறைவு எண்ணிக்கையில். ஆனால் எண்ணிக்கையில் மிக அதிகமான மனிதர்கள், மக்கள் ஏதோ ஒரு மதம், ஏதோ ஒரு கடவுள் சார்ந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிறார்கள். 100க்கு கிட்டத்தட்ட 99% கடவுளை புற வழிபாடாக செய்து வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொண்டு வாழ முடியும் என்று அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல சமயங்களில் இந்த இரு சாரருக்குமே மனதில் குழப்பங்கள் வருகிறது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் திடீரென்று ஏற்படும் துன்பங்கள் இதெல்லாம் வரும் பொழுது தனக்கு மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை
அதை இயற்கை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல கடவுளை தொடர்ந்து வணங்கி வருகிறவர்களும் ஏதோ ஒரு கட்டத்துல வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் கடவுளை நம்பி வணங்கி வந்தாலும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நினைந்து மனம் வருத்தப்படுகிறார்கள். நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த இரு நிலைப்பாடுகளுக்கும் நடுவே நின்று தெய்வத்தை, கடவுளை விஞ்ஞானமாக விளக்குகிறார். அந்த நிலைக்கு அவர் மனதை நுண்ணிய நிலைக்கு கொண்டு சென்று ரெவலேஷன் என்பார்கள். அவர் படித்தவர் அல்ல, பட்டம் பெற்றவர் அல்ல, ஆனால் மனதை தவத்தால் ஆழ்ந்து சென்று நுண்ணிய நிலைக்கு சென்று அந்த ரெவலேஷன் என்கிற வகையில் அவருக்கு கிடைத்த அந்த எண்ணங்களை மக்களுக்கு மனவளக்கலையாக அளித்துள்ளார்கள். மகரிஷி அவர்கள் கடவுளை விஞ்ஞானமாக விளக்கி கடவுள் என்பது சுத்தவெளி, கும்மிருட்டு, பேரறிவு, பேராற்றல், காலம் என்று கடவுளை மெய்ப்பொருள் என்றும் சுத்தவெளி என்றும் விளக்குகிறார்கள். ஆனாலும் இந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம், ஆனால் அந்த கடவுள் தன்மையை முழுமையாக உணர முடியாது. மனதை ஒருநிலைப்படுத்தி தொடர்ந்த பயிற்சியால் 1 3 என்ற மன அலைச்சூழலுக்கு கொண்டு சென்றால்தான் அந்த சுத்தவெளி தத்துவத்தை அதுவாக நம் மனம் மாறி அந்த அனுபவம் கிட்டும். அதனால்தான் மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு கவியில, தெய்வ நிலை அறிந்தோர்கள் கோடி என்றார். நாமெல்லாம் அதுல வரோம். தெய்வ நிலையை அறிந்து விட்டோம், அது சுத்தவெளி, ஒன்றுமில்லாதது, சூன்யம் என்றெல்லாம் பலவாறு மகரிஷி அவர்கள் விளக்கியதை தெரிந்து கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை உணர்வாக பெறுவது கோடியில் ஒருவருக்குத்தான் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவராகும் என்று கூறுகிறார். இயற்கையிலேயே ஒரு சிலருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிட்டுகிறது. 7 8 வயதாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு ஆன்மீக நாட்டம் மிக அதிகமாக இருக்கும். இறைவனை தேடும் அந்த எண்ணம் இயல்பாக வந்துவிடும். மற்ற விஷயங்களில் அந்த குழந்தைக்கு நாட்டம் இருக்காது. இது பிறவிலேயே, கருவமைப்பிலேயே அந்த குழந்தைக்கு வருவது. அதுதான் பிற்காலத்தில் மகானாக மாறுகிறது. எனவே மகரிஷி அவர்கள் கூறும் அந்த தெய்வம், கடவுள் என்பது
சுத்தவெளி என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அதை புலன்களால் அறிய முடியாது. எப்பொழுது மனம் அன்கான்ஷியஸ் ஸ்டேட், கோமா நிலை 1 to 3 ஃப்ரீக்வன்சியில் தான் அந்த அனுபவத்தை பெற முடியும். எனவே கடவுள் இருக்கிறாரா என்பதற்கு வேதாத்திரியம் நிச்சயமாக உண்டு. இதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். கடவுள் உண்டு, அது மெய்ப்பொருள் என்று நமது இறைவணக்க பாடலிலே மிக மிக சிறப்பாக அனைத்தையும் கூறிவிடுகிறார். அதை தவிர பல்வேறு பாடல்களில் இந்த கடவுள் என்பது சுத்தவெளி என்பதை குறிப்பிட்டுள்ளார். அந்த கடவுள் குழப்பத்திலிருந்து நாம் நீங்கி விடுகிறோம். ஒன்று, கடவுள் உண்டு என்பதை தீர்க்கமாக ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, கடவுளுக்கு உருவமில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது அதில் பக்தி வழிபாடிலிருந்து வேறுபடுகிறோம். இந்த இரண்டிற்கும் நடுவில் எது உண்மையோ அதை மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். கடவுள் உண்டு, ஆனால் அது ஒரு ஆற்றல், மின்சாரம் போன்றது. கண்களால் பார்க்க முடியாது, புலன்கள் பயன்படாது. ஆனால் அந்த மெய்ப்பொருளே சூழ்ந்தழுத்து மாற்றலால் தன்மாற்றம் பெற்று விண்ணாகவும் விண்ணின் மற்ற 4 கூட்டாகவும் காற்று, நெருப்பு, நீர், நிலமாகவும் தன்மாற்றம் அடைந்துள்ளது. அதை நாம் கண்களால் பார்க்கலாம். அதை நாம் உணர முடியும். அந்த கடவுள் சக்தியை நாம் நம் மனதால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சுத்தவெளி தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தினால் தன்மாற்றம் பெற்று இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்துமாக இருக்கிறது. கோடானு கோடி நட்சத்திரங்களாக இருக்கிறது. சூரிய குடும்பமாக இருக்கிறது. பஞ்ச பௌதீகங்களாக இருக்கிறது. இந்த தெய்வ ஆற்றல் இயல்பாக இவைகளிலிருந்து தூய்மையாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதை தெய்வ சக்தி என்று கூறுகிறோம், பிரபஞ்ச சக்தி என்று கூறுகிறோம், காஸ்மிக் பவர் என்று கூறுகிறோம். இந்த சக்திதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் நோய்களிலிருந்து விடுபட, மனம் ஆற்றலோடு அமைதியாக செயல்பட்டு தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே கடவுளை பற்றியும் கடவுள் சக்தியை பற்றியும் அந்த சக்தியோடு மனிதனுக்கு எவ்வாறு தொடர்பு இருக்கிறது என்பதை பற்றியும் மிக தெளிவாக நமது ஆசான் விளக்கிவிட்டார். இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகிற
தெய்வ சக்தி ஒன்றுதான். ஒன்றே பலவாக, பல கோடி தோற்றங்களாக, பல கோடி இயக்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று மிக சிறப்பாக அந்த கடவுளினால் வரும் கடவுளுடைய சக்தி இயக்கி வருகிறது. அந்த பிரபஞ்சத்தில், அந்த இயக்கத்தில் பூமியும் ஒரு சிறு தூசு போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பூமியில் பஞ்ச பௌதிகங்களும் உள்ளன. அந்த பஞ்ச பௌதிகங்களும் ஒன்றை ஒன்று கெடாதவாறு ஒரு விதமாக கலப்புறும் பொழுது உயிரினம் தோன்றுகிறது. முதல் செல். அதிலிருந்து படிப்படியாக மாற்றம் பெற்று முதலறிவு, இரண்டாம் அறிவு, மூன்றாம் அறிவு, நான்காம் அறிவு விலங்கினங்கள், நான்காம் அறிவு, ஐந்தாம் அறிவு விலங்கினங்கள், ஆறாவது அறிவு மனிதனாக, நாமாக, நம் உடலாக, நம் மனமாக, உயிராக வந்துள்ளது. அதே பிரபஞ்ச தெய்வ சக்திதான். இந்த அற்புதமான விஷயங்களை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி நமக்கு உண்மையான தெய்வத்தையும் தெய்வ சக்தியையும் காட்டி அதை பெரும் வழிவகைகளையும் அளித்துள்ளார்கள். இந்த பிரபஞ்ச சக்தி என்னும் தெய்வ சக்தி தான் நம் உடலில் நாம் கருவாக உருவாகும் அந்த வினாடி முதல் கடைசி மூச்சு வரையிலும் நமக்குள்ளாக இருந்து நம்மை வாழ வைத்து வருகிறது, இயக்கி வருகிறது. இதற்கு நமது ஆசான் கூறும் அத்தாட்சி, ப்ரூஃப், நம்மிடமும் நமக்குள்ளாகவும் தெய்வ சக்தி 24 மணி நேரமும் எப்பொழுதும் இருந்து நம்மை இயக்குகிறது என்பதற்கு அத்தாட்சி நமது உடலில் நமது கட்டுப்பாடு எதற்கும் அடங்காத 5 ஓட்டங்கள் நடைபெறுகின்றன. நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம். யார் இதை நடத்துகிறார் என்று மகரிஷி கேட்கிறார். பிரபஞ்சம் முழுவதிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் தெய்வ சக்தியே உன்னை தோற்றுவித்து உனக்குள்ளாக 5 ஓட்டங்களாகவும் நீ உண்ணும் உணவை 7 தாதுக்களாகவும் மாற்றும் விந்தையை செய்து வருகிறது. இதை விஞ்ஞானமோ மனித அறிவோ பெரிய பொருள் செல்வந்தர்களோ செய்வது இயலாது. தெய்வ சக்தியால் மட்டுமே செய்ய முடியும். மேலும் உடலில் உள்ள கழிவுப் பொருள்களை முறையாக வெளியேற்றுவது அதே தெய்வ சக்தி. அப்பொழுது நாம் தெளிவாகிவிட்டோம். ஒன்று, சுத்த வெளியே தெய்வம். அதை உணர முடியாது, அதை பார்க்க முடியாது. அதற்கும் மனித மனதிற்கும் தொடர்பு இருக்கிறது. மனித மனம் மிக மிக ஆழ்ந்து சென்று நுண்ணிய நிலைக்கு சென்று 1 முதல் 3 என்ற அளவில் கோமா ஸ்டேஜ் என்று தன்னை மறந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த உணர்வை பெற முடியும்.
ஆனால் அது தன்மாற்றம் பெற்று சக்தியாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரிமளித்துக் கொண்டிருக்கிறது, இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியே நமக்குள்ளாகவும் இருக்கிறது. எனவே நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி, அங்கம் என்பதை மறவாமல் நாம் நமது வாழ்க்கையை நடத்த வேண்டும். இப்பொழுது நமது வாழ்க்கையின் சிக்கல்கள், மனத்துன்பங்கள், உடல் நோய்கள் இவைகள் குறைய நீங்க நமக்கு இந்த தெய்வ சக்தியை பெற்றுக்கொள்ளும் தகுதி வேண்டும். மனிதனை தவிர மற்ற கோடானு கோடி உயிரினங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை, சூரிய சக்தியை, சூரிய கோள்களின் சக்தியை, பஞ்சபூதங்களின் சக்தியை எந்த முயற்சியும் இல்லாமல் ஒவ்வொரு வினாடியும் பெற்றுக்கொண்டு சுகமாக வாழ்கின்றன. இங்கு எங்கு சிக்கல் வந்தது என்றால், மனித மனம் இயற்கை வளத்தை வாழ்க்கை வளமாக மாற்றி அனுபவிக்கும் பொழுது செயற்கை தன்மை அவன் மனதில் மிக அதிகமாகிவிட்டது. அவனுடைய மனம் இயற்கையாக இருக்க வேண்டிய மனம் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பத்தில் அமிழ்ந்து செயற்கை தன்மை அதிகமானதால் அந்த தெய்வ சக்தியை இவனால் ஈர்த்து கொள்ள முடியவில்லை. இவன் உடலில் இயங்கும் தெய்வ சக்தியை இவனுடைய செயற்கை எண்ணங்கள், செயற்கை செயல்கள், அதிகப்படியாக செய்யும் செயல்கள் இயங்குவதை பாதிக்கின்றன. அதைத்தான் மகரிஷி அவர்கள் உடலில் நோய், மனதில் களங்கம், வாழ்க்கையில் சிக்கல் என்று இந்த தெய்வ சக்தி நம்மிடம் குறைபாடாக இருக்கும் பொழுது இவைகள் எழுகின்றன. அதற்கு தீர்வாக மகரிஷி அவர்கள் காந்த தத்துவத்தின் அடிப்படையில் நமது மனமாகிய காந்தத்தை புருவ மத்தியிலும் தலை உச்சியிலும் இருந்து பழகி ஒருநிலைப்படுத்தி பிறகு அதை தூய்மையான காந்த சக்தி, வான்காந்த சக்தி, தெய்வ சக்தி வெளிப்படும் இடங்களில் அந்த மனதை வைத்து வைத்து தவம் செய்யும் பொழுது இவன் மனதில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. செயற்கையான அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக செயற்கை தன்மையில் அளவு முறையை பெறுகிறது. தெய்வ சக்தி இவனுள் அதிகம் இறங்கத் தொடங்குகிறது தவத்தின் மூலமாக. அதனால் இவனின் நோய்கள் படிப்படியாக நீங்குகின்றன, செல்கள் புத்துயிர் பெறுகின்றன, மனதுக்கு ஆற்றல் அதிகமாகிறது, மனம் அமைதி அடைகிறது. எனவே மனவளக்கலையின் நோக்கம் உலக அமைதி. அது தனி மனித அமைதியிலிருந்து தொடங்க வேண்டும். எனவே இந்த கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொண்டு உண்மையான தெய்வத்தை இறுக்கமாக பற்றி கொண்டு தொடர்ந்து தவங்களை செய்து நம் உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் பெருக்கிக் கொண்டு நமது கடமைகளை, குடும்ப கடமைகளை, சமுதாய கடமைகளை சிறப்பாக செய்து வாழ முயலுவோம். இத்துடன் கடவுளை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டோம். எந்த தொலைக்காட்சியை எப்பொழுது திருப்பினாலும்
ஆயிரக்கணக்கான கோயில்களில் நடக்கும் கும்பாபிஷேகங்கள், சாமி ஊர்வலம், கொண்டாட்டங்கள் போன்றவைகள் இருக்கின்றன. இதைப் போல கடவுளை தெளிவாக விளக்கி அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டால் மனிதகுலமே ஒரே மதத்திற்கு கீழ் வந்துவிடும். மனிதகுலமே இன்றைக்கு படும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டுவிடும். பல மதங்கள், பல கடவுள்கள் என்ற பழக்கம் இயல்பாக மாறிவிடும். அந்த காலம் வர நாம் வாழ்த்தும். நாம் இதை புரிந்து கொண்டதனால் தொடர்ந்து இந்த தெளிவை ஏற்றுக்கொண்டு பயிற்சியை செய்து மற்றவர்களுக்கு நாம் உடல் நலத்தோடு மனவளத்தோடு வாழ்ந்து காண்பிப்போம். பெரும்பாலானோர் பக்தி மார்க்கத்தில் இருப்பதால் அதை குறை கூறுவதோ அவர்களை குறைத்து மதிப்பிடுவதோ கூடவே கூடாது. ஏனென்றால் மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் நன்றாக வாழ சமுதாயத்தை மதிக்க வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும் என்று முக்கோணம் கொடுத்துள்ளார்கள். எனவே அவர்களும் இந்த வழிக்கு எப்போதோ வருவார்கள். அதுவரையிலும் காத்திருப்போம். அதுவரையிலும் எந்த விதத்திலும் பக்தி வழிபாட்டை குறை சொல்லாமல், அதே சமயத்தில் அவர்களோடு நாம் கலந்து அதில் ஈடுபட்டும் அதிக பொருள் செலவில்லாமல், அதிக மன உளைச்சல் இல்லாமல், உடலை வருத்தாமல் அந்த பக்தி வழிபாடு அமையட்டும். ஆனால் தொடர்ந்து தவங்களை செய்து பயனை பெறுவோம். இது கடவுளை பற்றிய விளக்கம். இப்பொழுது நாம் முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகிறோம். கடவுளைப் போலவே ஜோதிடம். ஜோதிடம் உண்மையா பொய்யா? ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த கேள்வி எழும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். தொடர்ந்து ஜோதிடம் பொய், அது ஏமாற்று வேலை என்று சொல்கிறவர்களும் அதில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு சிறிய விஷயத்துக்கு கூட ஜோதிடர்களை பார்த்து ஜோதிடத்தை அறிந்து கொண்டு செய்பவர்களும் இருக்கிறார்கள். நடுநிலையானவர்களும் இருக்கிறார்கள். இப்படி ஒரு கலந்து இருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் ஜோதிடம் உண்மை, எப்படி கடவுள் உண்மைங்கிறாரோ அதே போல ஜோதிடம் உண்மை என்று கூறுகிறார். ஆனால் அந்த ஜோதிடத்தை சரியாக கணித்து பலன்களை சொல்கிறவர்கள் இல்லை என்று அடுத்த லைன் இது போல சொல்லிடுறார். ஜோதிடம் உண்மை, ஆனால் அதை மிக சரியாக கணிக்கிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்றார். அப்ப இதற்கு என்ன கருத்து என்று கேட்டால், நவகோள்களின் அந்த இயக்கங்களின் பாதிப்பு மனித வாழ்க்கையில் அவ்வப்பொழுது நன்மையாகவோ தீமையாகவோ வரும். கருமையப்பதிவு என்று மகரிஷி கூறுவதை நாம் நவ கிரகங்களின் ஆற்றல் என்று தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கரு உருவாகும் பொழுது சூரியனும் மற்ற கோள்களும் எந்தெந்த இடத்தில் இருந்து எந்த விதமான ஆற்றல்களை அளித்துக் கொண்டிருக்கிறதோ
அந்த ஆற்றல் எல்லாம் அந்த கருவில் முதலீடாக, கேபிட்டலாக பதிவாகிறது. அந்த கரு உருவாகும் பொழுது பூமிக்கு அருகே சூரியன் இருந்து சூரியனுடைய ஆற்றல் அதிகமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கும் பொழுது அந்த குழந்தை தாயின் வயிற்றை விட்டு வெளியே வந்து வாழும் பொழுது அந்த சூரியனுடைய ஆற்றல் எப்பொழுதும் அந்த குழந்தைக்கு போதுமான அளவு வாழ்நாள் முழுவதும் கிட்டுகிறது. இதைத்தான் மகரிஷி அவர்கள் தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர்கள் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொந்தாச்சு. அப்ப தந்தைக்கு ஒரு கர்மைய பதிவு இருக்கு. அவர் வளர்ந்த பிறகு திருமணமாகி அந்த மனைவியோடு உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த வித்து சக்தியில் நவ கிரகங்களின் ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போல தாயின் வயிற்றில் தாயின் சக்தியில் எந்த அளவுக்கு நவகிரகத்தின் அருள் இருக்கிறதோ அது இரண்டும் சேர்ந்துதான் அந்த குழந்தைக்கு கருமைய பதிவாக நவகிரகங்களின் அருளாக கிடைக்கிறது. நமது முன்னோர்கள் மனதை மிக மிக நுண்ணிய நிலைக்கு எடுத்து சென்று ஒவ்வொரு கிரகத்தில் இருந்தும் வரும் ஆற்றல்கள் மனிதனுடைய உடலில் எவ்வாறு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அது அவனுடைய எண்ணங்களாக மலர்ந்து அதற்கு ஏற்றபடி அவன் செயல்கள் செய்து விளைவை இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கிறான் என்பதை ஜோதிட சாஸ்திரமாக கூறியுள்ளார்கள். ஒவ்வொரு கிரகத்திலிருந்து வரும் அந்த காந்த அலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மை உண்டு. அந்த தன்மை மனிதனிடத்திலும் நம்மிடத்தில் மோதும் பொழுது அதற்கேற்ற ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த நன்மைகளையோ அது தீமைகளையோ அளிக்கிறது. நன்மை தீமைகள் அந்த கோள்களில் இல்லை. கோள்கள் எப்பொழுதும் நன்மையைத்தான் தரும். அதனால்தான் மகரிஷி அவர்கள் பாடலில் நன்மை தரும் நவ கோள்கள் என்று கூறியுள்ளார்கள். இவனிடம் உள்ள அந்த பாவப்பதிவுகள் வினைப்பதிவுகளுக்கு ஏற்ப அந்த கோள்களின் ஆற்றல் பூமியின் மேல் வந்தாலும் இவனிடத்தில் வந்தாலும் அந்த வினைகளின் பதிவுகளால் இவனால் ஏற்கும் தன்மை இல்லாமல் போகிறது. அதனால்தான் மகரிஷி அவர்கள் அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். மனிதருள் வேறுபாடு 16 விதமான காரணங்கள். அதில் இந்த கருமையம் என்பதை முதன்மையாக கொடுத்துள்ளார்கள். தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மகரிஷி எந்த இடத்தில் கருமைய பதிவுகள் என்று சொன்னாலும் நவகிரக பதிவுகள், அதனுடைய தொகுப்பு தான் கருமைய பதிவுகள். அப்பொழுது பலர் இந்த உலகில் எந்த விதமான கடுமையான முயற்சியும் இல்லாமலே வாழ்க்கையில் பெற வேண்டிய வளங்களை பெற்று வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே
நவகிரகங்களின் நல்ல பதிவுகள் அவர்களுக்கு போனஸாக கிடைத்துவிட்டது. பெரும் முயற்சி இல்லாமல் எதை தொட்டாலும், எந்த வியாபாரத்தை செய்தாலும் சிலருக்கு வெற்றியாக அமையும். பெரும் முயற்சி இல்லாமலே கல்வியில், பாடத்தில் சில குழந்தைகள் மிக அதிகமாக மார்க் வாங்கும். பெரும் முயற்சி எதுவும் இல்லாமலே ஒரு சிலர் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வார்கள், நீண்ட நாள் வாழ்வார்கள். பெரும் முயற்சி இல்லாமலேயே மனதில் அன்பும் கருணையுமாக நிதானமாக வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் ஆங்காங்கே ஒரு சிலர் தான். அவர்கள் இயல்பாகவே தலைவர்களாக மாறுகிறார்கள். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு முதலாளியாக மாறுகிறார்கள், அரசியல் தலைவர்களாக மாறுகிறார்கள், ஆன்மீக குருக்களாக மாறுகிறார்கள். பெரிய முயற்சி இல்லை. பெரிய அருமையாக பாடக்கூடியவர்களாக மாறுகிறார்கள், இசை அமைப்பாளர்களாக மாறுகிறார்கள், கலையில் வல்லுநர்களாக இருக்கிறார்கள். இது எல்லாம் போனஸாக அந்த குழந்தை தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் பொழுதே நவகிரக ஆசீர்வாதத்தால் கிடைத்தது. இதை அடிப்படையாக கொண்டு ஜோதிட சாஸ்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கோள்களும் மனிதனிடத்தில் ஏற்படுத்தும் பாதிப்புகளை அழகாக விளக்குகிறது. அதில் நீண்ட ஆயுளை பெற, சினம் குறைய, 5 அளவு முறையோடு வாழ சனி கிரகத்தின் அருள் வேண்டும். சிலருக்கு இது இயல்பாக இருக்கும். நாமெல்லாம் பயிற்சிகள் செய்து 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 5 அளவு முறையை நான் குறிப்பாக பின்பற்ற முயன்று முழுமையான வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் சர்வசாதாரணமாக ஒரு சிலர் நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு சனியினுடைய அருள் இயல்பாகவே இருக்கிறது. அதே போல்தான் எந்த செயலையும் சரியாக நிதானமாக செய்கிறவர்கள் அந்த நிறைவு பகுதி வரையிலும், அதாவது சாப்பிட்டவுடன் யாரும் சொல்லாமலே சென்று அந்த தட்டை சுத்தம் செய்து வைப்பவர்கள், ஸ்கூலில் இருந்து வந்தால் அந்த குழந்தை யூனிஃபார்மை தனியாக எடுத்து வச்சு, ஷூவை தனியாக எடுத்து வச்சு, பெரியவர்கள் செருப்பை அதனுடைய எந்தெந்த இடத்தில் எது எது இருந்ததோ அதையெல்லாம் யாரும் சொல்லாமலே செய்தால் அவர்களுக்கு நிதான உணர்ச்சி அதிகம், சனியின் அருள் இருக்கிறது. ஏனென்றால் சனிக்கோள் சூரியனை மிக மெதுவாக சுற்றி வருகிறது. அதில் நிதானம் இருக்கும். உடல் உறுப்புகளை வருத்தி கொண்டு அவர்கள் எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள். எந்த வாழ்க்கையிலும் உயரணும் என்று நினைக்க மாட்டார்கள். அதே போல அனாவசிய பயங்கள், அது நீங்க செவ்வாய் சூரியனுடைய ஆற்றல் போதுமான அளவு வேண்டும். அந்த பயம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் பிறவியிலேயே இந்த கிரகங்களின் ஆற்றல் அவருக்கு குறைவாக இருக்கிறது என்று கொள்ளலாம். மனதில் குழப்பம், முடிவெடுக்கும் திறன், நட்பு நலம் இவைகள் சரியாக இல்லை என்றால் சந்திரனுடைய ஆற்றல் குறைவாக உள்ளது. மனோகாரகன் என்று சந்திரனுக்கு ஜோதிடத்தில் பெயர்.
மற்றவர்கள் நம்மை தவறாக நினைந்து நம் மனம் புண்படும்படி பழைய விஷயங்களை பேசினால் நடந்தால் அது ராகு கேது சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்களின் வேலை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுப காரியங்கள் நிறைய நடந்தால், தடைகள் இல்லாமல் நடந்தால் குரு அருளும் புதன் அருளும் இருக்கிறது என்று அர்த்தம் கொள்ளலாம். அதில் தடைகள் அதிகமாக இருந்தால் இந்த அருள் நமக்கு பிறவிலேயே குறைவாக இருக்கிறது, இதை போதுமான அளவு அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும். மகர்ஷி அவர்கள் கூறுவார், விருப்பை ஒழிக்க தேவையில்லை, ஆனால் வெறுப்பை ஒழித்தே ஆக வேண்டும் என்று கூறுவார். கவலையை வெறுப்பை ஒழிக்க வேண்டும் என்று பவர்ஃபுல் வார்த்தையை கூறுவார். ஆனால் பலரிடம் பல காரணங்களுக்காக ஏதோ ஒரு வெறுப்பை கொள்கிறோம். அந்த வெறுப்பு நம் மனதிலிருந்து நீக்குவதற்கு, மன்னிப்பை அளிப்பதற்கு, மன்னிப்பை குணமாக்கிக் கொள்வதற்கு சந்திரனின் அருள் வேணும். படிப்பு ஞாபக சக்திக்கு புதனுடைய அருள் வேண்டும். மேத்தமெட்டிக்ஸ் குறிப்பாக மூளை நன்கு செயல்பட, மறதி குறைய அனைத்து கிரகங்களின் அருளும் வேண்டும். எல்லா கிரகங்களிலும் முதலில் செய்யும் வேலை மூளையை பலப்படுத்துவதுதான். யார் தவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். உடல் நோய்கள் பற்றிய பயம் நீங்க சூரியன் சந்திரன், தொழிலில் வெற்றி பெற புதன், இது போல ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை அளிக்கிறது. பஞ்சபூத நவகிரக தவத்தில் மகர்ஷி அவர்கள் ஜோதிடத்தை முழுமையாக இணைத்துள்ளார்கள். அதுல அவர் 12 ராசிகளை பற்றியும் குறிப்பிடுகிறார். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று குறிப்பிடுகிறார். இந்த 12 ராசிகளில் இருந்தும் ஆற்றல் வருகிறது என்று கூறுகிறார். அப்ப ஜோதிட சாஸ்திரம் இந்த 12 ராசிகளையும் 9 கோள்களையும் இணைக்கிறது. நாம் இங்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவதெல்லாம் எல்லாம் ஏறக்குறையதான். ஏனென்றால் அந்த குழந்தை பிறக்கும் நேரத்தை மிக துல்லியமாக கணிப்பது என்பது யாருக்குமே இயலாது. எனவே ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது, மேஷம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாயோட அருளோடு இருப்பார்கள். ரிஷபம் சுக்கிரன் அருள், மிதுனம் புதன் ராகு அருள் இயல்பாக கிடைக்கும். கடகராசியில் இருப்பவர்கள் சந்திரனுடைய அருள் அதிகமாக இருக்கும். சிம்ம ராசி சூரியன் கேது, கன்னி ராசி புதன் அருள் அதிகமாக இருக்கும். துலாம் சுக்கிரனுடைய அருள், விருச்சிகம் செவ்வாயினுடைய அருள், தனுசு குரு கேதுவின் அருள், மகரம் கும்பம் இரண்டும் சனியினுடைய அருள். ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது, ராகு கேது எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசியின் பலன்களை அது அதிகமாக்கும். அதற்கென்று தனித்தன்மை கிடையாது, அது அதிகமாக்கும் என்று கூறுகிறது. இதையெல்லாம் இந்த அளவோடு நாம் ஜோதிடத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்த கட்டங்களுக்கு போகவே கூடாது. அது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கட்டங்களுக்கு போய் இந்த கிரகம் இந்த கட்டத்தில் வந்தால் இது நடக்கும்னா போச்சு, அதை கணிக்க முடியாது. ஏனென்றால் அது கடல் அளவு பெரியது. அந்த தெய்வ சக்தியை மனித சக்தியால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது.
அதனால் மகர்ஷி அவர்கள் இதோடு நிறுத்தி உள்ளார்கள். இதுவுமே ஓரளவுக்கு அப்ராக்சிமேட் தான். நான் என்ன தவம் செய்தும் என்ன முயற்சி செய்தும் ஒரு சில விஷயங்களில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்தின் ஆற்றல் பிறவியிலேயே எனக்கு குறைவாக இருக்கிறது. தொடர்ந்து தொழிலில் ஈடுபடுகிறார், பல்வேறு தொழில் எல்லாம் நஷ்டம், எல்லாமே நஷ்டமாகிறது. அப்பொழுது அவருக்கு பொருளை கொடுக்கக்கூடிய ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவைகளுடைய ஆற்றல் குறைவாக இருக்கின்றன. எனவே முதலில் நாம் செய்ய வேண்டியது, நமது வாழ்க்கை நமக்கு திருப்திகரமாக இல்லை என்றால், தடங்கல்கள் மிக அதிகமாக இருந்தால், சுப காரியங்கள் எளிதாக நடக்கவில்லை என்றால், நாம் செய்ய வேண்டியது முதலில் நவகிரகத்தின் அருளை பெற வேண்டும். அதற்கு நவகிரக தவத்தை வாரம் ஒரு 3 முறையாவது தொடர்ந்து செய்ய வேண்டும். 3 முறையாவது எந்த குறை இருக்கிறது என்று ஓரளவுக்கு நாம் கண்டுபிடிக்கலாம். அவசர புத்தி உடையவர்கள், படபடப்பாக இருப்பவர்கள், நிதானம் இல்லாமல் இருப்பவர்கள், எதையும் சீக்கிரம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சனியினுடைய அருள் மிக குறைவு. அவரிடத்தில் செவ்வாய் அதிகமாக உள்ளது. அதனால் மிக வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் உயர்ந்தாலும் அவர்கள் உடல் நலம், மனவளம் நன்றாக இருக்காது, ஆயுள் நீண்டு இருக்காது. டாக்டர் ஆக வேண்டும், ஐஐடியில் படிக்க வேண்டும் என்று அந்த குழந்தை நினைந்தாலும் அந்த குழந்தைக்கு புதன் அருள் இல்லை என்றால் கணக்கு வராது. அப்ப 16 வயதுக்கு மேற்பட்டு தொடர்ந்து இந்த தவத்தை செய்ய செய்ய அந்த குறைகளெல்லாம் போகும். எப்பொழுது ஒரு 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோம் கார்ல, அருமையான கார், உறவினர்களோடு செல்றோம், சந்தோஷமா போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு 2 கிலோமீட்டருக்கு ரோடு முழுவதும் தோண்டி வச்சிருக்கான். ஒரு சிறிய பாதை தான் இருக்கு, அதுவும் மேடு பள்ளமா இருக்கு. அந்த கார் ஏறுகிறது இறங்குகிறது, ஏறுகிறது இறங்குகிறது. ஓட்டுபவருக்கு அவ்வளவு கஷ்டம், காருக்கு அவ்வளவு டேமேஜ், உள்ளே இருப்பவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுவரைக்கும் அவ்வளவு அருமையாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த காரில். அதே போலதான் இந்த நவகிரகங்கள் திடீரென்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த பதிவுகளுக்கு ஏற்ப விளைவுகளை கொடுத்து எதிர்பாராத பள்ளம் மேடுகளை ஏற்படுத்தி நிலை குலைய வைக்கிறது. அதிலிருந்து நாம் விடுபட அந்த சாலையை கவர்மெண்ட் எப்படி சீராக்கினால் நன்றாக ஓடுமோ அதனால் நமது ஆசான் காட்டிய வழியில் பிறக்கும் பொழுது எப்படி வேண்டுமானாலும் இருந்து இருக்கட்டும். இப்பொழுது நமக்கு அருமையான பரிகாரம் கிடைத்துள்ளது. இதை மறக்கவே கூடாது, புலம்பக்கூடாது. ஒன்று, புதனுடைய அருள் இல்லையா, அந்த குழந்தைக்கு 7வதுல 8வதுல 10வதுல என்ன முயற்சி செய்தும் டியூஷன் வைத்தும் கணக்கு வரவே இல்லையா? பரவாயில்ல, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, கணக்கு இல்லாத ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு, இன்டீரியர் டிசைன் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. கலைகளில் அந்த குழந்தைக்கு ஆர்வம் இருக்கும். அந்த சுக்கிரனின் அருள் இருக்கும்போது கலைகளில் ஆர்வம், டிராயிங்ல நல்ல ஆர்வம் இருக்கும். ஸோ அது போல நம்ம புரிந்து கொண்டு அந்த ரூட்ல அந்த குழந்தையை மேல் படிப்புக்கு நாம் தயார் செய்ய வேண்டும். அதனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நம்முடைய குறைகள் நிறைகள் தெரிந்து விடுகின்றன.
இந்த குறைகளை போக்கிக் கொள்வதற்கு அடிக்கடி தவம் செய்ய வேண்டும். பஞ்சபூத நவகிரக தவம் செய்ய வேண்டும். உயர் புகழுக்கு குரு என்று கூறுகிறார்கள், உடல் நலத்திற்கு சூரியன் சந்திரன். ஆனால் இதுல என்னன்னு பார்த்தோம்னா, நீண்ட ஆயுளை கொடுக்கும் ஒரே கிரகம் சனி கிரகம்தான். அதனுடைய தன்மைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நீண்ட ஆயுள் இயல்பாகவே வந்துடும். அந்த அவரிடம் பதட்டம் குறைஞ்சிரும். சனி மீது தவம் செய்ய செய்ய நிதானம் வந்துடும். சிந்திக்கும் திறன் அதிகமாகிடும். உடல் உறுப்புகள் நன்றாக இயங்கும். நரம்பு மண்டலம் தான் மிக மிக முக்கியமான மண்டலம். மூளையோடு நேரடியாக தொடர்புடையது. அதில் பாதிப்பு ஏற்பட்டால் எந்த மருந்தும் சரி செய்ய முடியாது. எனவே இந்த கிரகங்களில் எல்லா கிரகங்களும் மிக மிக முக்கியமானது என்றாலும் அதில் ரொம்ப முக்கியமானது சனி, குரு, சூரியன், சந்திரன், ராகு, கேது. ராகு கேது நமது செய்யாத செயல்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். எங்கேயோ எந்த தலைமுறையிலேயோ யாரோ தனக்கு கீழ் இருப்பவர்களை அனாவசியமாக மனதில் உடலில் துன்புறுத்தினால் அது ராகு கேது விளைவாக வந்துவிடும். இவருக்கு உடலில் மனதில் துன்பங்கள் இருக்காது, நோய்கள் இருக்காது. ஆனால் நோய்கள் இருப்பது போல பிரமை இருக்கும். போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா இருக்குன்பாங்க, திரும்பி வந்துடுவாங்க. அந்த டெஸ்டே தப்பும்பார் இவரு. அப்ப அது ராகு கேதுவோட அந்த ஆற்றல் குறைவாக இருக்கும் பொழுது அப்படி வரும். எனவே ஒவ்வொரு கிரகமும் நமது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு ரோல் இருக்கிறது. அதனால் தனி மனித அமைதியை பெற, குடும்ப அமைதியை பெற முதலில் வாழ்க்கை வளங்களை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். பிறவியின் நோக்கம் வாழ்வின் நோக்கம். பிறவியின் நோக்கம் முழுமை பெறுவது, இறைவனை முழுமையாக உணர்வது, நான் யார் என்று முழுமையாக தெரிந்து கொள்வது, தன்னிறை அறிதல் என்பார். அது கோடியில் ஒருவரான மகான்களுக்கு எளிதாக சாத்தியம். ஆனால் மற்ற அனைவரும் வாழ்வின் நோக்கத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். வாழ்வின் நோக்கமான நல்ல உடல் நலம், போதிய உடல் நலம், மன வளம், பொருள் வளம், நட்பு நலம், தொண்டு, வாழ்க்கையை அனுபவித்து வாழ்தல், இவைகளை செய்து நாம் சிறப்பாக வாழ முயல்வோம். குருவின் வழியில் நின்று இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு ஜோதிடத்தில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகவே கூடாது. குழப்பங்கள் தான் வரும். எப்படி கடவுள் பெயரால் நிறைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதோ, பொருள் சுரண்டப்படுகிறதோ, அதே போல ஜோதிடத்தால் வாழ்க்கையே பழி போகிவிடும் ஜோதிடர்களால். அதற்கு பரிகாரம் ஒன்று இதுதான். இல்லை என்றால் வாழ்க்கையில் எது வந்தாலும் அது இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு வாழும் தன்மை வந்துவிட்டால் அதுவும் மிக மிக சிறப்பு. ஆனால் நமக்கு இந்த தவம் கிடைத்திருக்கிறது. மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தையும் செய்து முடிந்த வரையிலும் நாமும் வாழ்ந்து பிறருக்கும் உதவியாக வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய பேச்சு ரொம்ப நாளைக்கு பிறகு அமைதியா கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பு, நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். கடவுள் பக்தி
அது ரெண்டுக்கு நல்ல ஒரு இது சொன்னீங்க. இப்ப நம்ம கருவானதிலிருந்து கடைசி மூச்சு வரை நம்ம இயக்குகிறது கோள்கள் தான். அப்படி வச்சுக்கலாமா ஐயா? நம்மளுடைய கோள்கள் தான் நம்மளை இயக்குகிறது. பிரபஞ்ச கடவுள் சக்தி தான் இயக்குகிறது. அஹ் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை தீமைகளை அளிப்பது கோள்கள். உம் 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 உம். ஓகே. இன்னொன்னுயா, இப்ப எனக்கு தெரிஞ்சு எங்க ஊரு காரைக்குடிக்கு பக்கத்துல அறந்தாங்கில ஒரே சமயத்துல 2 குழந்தை பிறந்தது. 2 நிமிஷம் தான் வித்தியாசம். ஒரு பொண்ணு படிச்சு கல்யாணம் ஆகி ஓஹோன்னு போயிட்டா. இன்னொரு பொண்ணு எல்லாம் தான் பாக்குறாங்க, அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அந்த படிப்புலயும் கம்மி, அந்த கல்யாணத்திலயும் ஒரு தடை. அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல. ஒரே சமயத்துல பிறந்த ஜாதகத்தை தூக்கிட்டு போனா எல்லாம் ஒண்ணுதாங்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுயா, நான் ரொம்ப கிராமத்துல பிறந்தவ. சரி, என்ன பண்ணுவாங்க, நாங்க போய் அந்த 2 வாய்ஸ் வரலையே. வாழ்க வளமுடன். வாய்ஸ் வரல. ஆமாங்க ஐயா, நெட் ப்ராப்ளம் போல இருக்குங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? ஆமா, பிரேக் கேக்குது. ஆயிடுச்சு. அதான் அந்த மாதிரி போய் கோயில்ல தங்கிட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகி சொல்றவங்களையும் நான் பாத்திருக்கேன். சின்ன பிள்ளைல ரொம்ப பாத்திருக்கேன். இப்ப அது டவுனுக்கு வந்ததுனால எனக்கு தெரியல. அந்த என்ன காரணம்? ஒரே வயிற்றுல ஒரே அம்மாட்ட பிறந்த பிள்ளைகள் ஏன் இப்படி சிரமப்படணும்? மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்களேம்மா, ஒரு மரத்துல ஒரு பக்கம் இருக்கிற மாங்காய் வேற விதமா சுவையா இருக்கும், இன்னொரு பக்கம் அதே மரத்துல இருக்கிற மாங்காய் வேறு விதமாக இருக்கும். ஏனென்றால் அந்த வெயில் படும் விதம், வெப்பம் படும் விதம் அது மாறுபடுதலால் இருக்கும். அதனால் 2 நிமிடம் வேரியேஷன் போது ஒவ்வொரு கோள்களும் எந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்துறது, பூமி எப்படி சுழல்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது வெவ்வேறு இடத்துல மாறிவிடும். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வித்து சக்தியின் தன்மையும் ஒவ்வொரு வினாடியும் கெமிக்கல் சேஞ்சுக்கு உட்பட்டு இருக்கிறது. எனவே அந்த 2 நிமிடம் இடைவெளி என்றால் கூட அது குணத்திலும் அது உடல் அளவிலும் நிச்சயமாக மாற்றம் வரும். அனைவரும் பிறந்து விட்டோம், வாழ வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் மிக மிக முக்கியம். இதுல எந்த அளவுக்கு படிப்போடு வாழ்கிறோம், புத்திசாலித்தனத்தோடு வாழ்கிறோம், பொருளோடு வாழ்கிறோம், சம்பாதித்து, இது எல்லாம் அடுத்தபடி. இறைவன் ஒவ்வொருவரையும் வாழ வேண்டிய சூரியன், காற்று, பூதங்கள் இவைகளை அழித்துதான் உயிரினத்தை கொண்டு வருகிறார்கள். அவைகளை பயன்படுத்தி முதலில் உடல் ஆரோக்கியமாக மன அமைதியாக வாழ வேண்டும். இவைகள் கெடாதவாறு வாழ்க்கையில் செயற்கையில் உயர முயற்சிக்கலாம். ஆனா செயற்கையில் உயர்வினை வைத்து கொண்டு மனிதனை எடை போடக்கூடாது. அதனால செயற்கை இயற்கை என்று தனியாக பிரித்து கொண்டு தவம் செய்து தெய்வ சக்தியை அதிகமாக்கி கொண்டு உடல் நலத்தோடு மன அமைதியோடு வாழ்ந்து அவைகள் அதிகம் கெடாமல் நாம் என்ன செய்ய முடியுமோ முயற்சி செய்து வாழ்வில் உயர வேண்டும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பா இருந்தது ஐயா உங்க உரை. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அம்மா கேட்ட மாதிரிதான், கோள்கள் நன்மை தரும் நவக்கோள்கள், நட்சத்திரம் கூட்டங்கள் நாணகத்தை காணுகின்றேன் மகரிஷி சொல்லியிருக்காரு. நன்மை தரும் நவக்கோள்கள் தான். அப்போ நமக்கும் நம்ம மனதுக்கும் கோள்களுக்கும் தொடர்பு உண்டா? இல்ல எப்படி இத கேக்குறது எனக்கு புரியல. நம்மளுடைய இன்ப துன்பம் கோள்களை வச்சுதான் இன்ப துன்பம் அடையிறோமா நம்ம மனுஷங்க? எல்லா கேள்வி எழுப்புறதுன்னே குழப்பமா இருந்தா அது புதன் கிரகமும் சந்திரனும் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கம்யூனிகேஷன் ஒரு சிலருக்கு சிறப்பா வரும், சில பேருக்கு கம்யூனிகேஷன் பிறவியிலேயே அவ்வளவா வராது. பரவாயில்ல, ஒரு குறையும் இல்லைம்மா. நம்ம வேதாத்ரி மகரிஷிட்ட வந்துட்டோம். அதான் சொல்றேனே,
மினிமம் நமக்கு தேவை உடல் நலமும் நீண்ட ஆயுளும் தான். ஐயா இது எனக்கு ஒரு நிமிஷம் ஐயா, இதை எனக்காக நான் கேட்கல. நாம வந்து நவகிரக நேத்து கூட இப்ப பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணோம் சரிங்களா. நம்ம மகரிஷி அற்புதமா கொடுத்திருக்காரு. இது நான் வந்து பொதுவா இந்த கேள்வி கேட்கிறேன். நம்ம குடும்பத்துல இருக்க உறுப்பினர்களாகட்டும், இந்த கேள்வியை நான் பொதுவா கேட்கிறேன். ஒன்று ஒன்று ஆ, நமக்கு என்ன கருமைய பதிவுகள் இருக்கோ அதுபடிதான் தண்ணிய வந்து எந்த பக்கம் ஆறு திருப்பி விட்டாலும் அது போற போக்குல தான் போகும். கண்டிப்பா. அதனால பாக்குறோம் எவ்வளோ சினிமா ஆக்டர்லாம் தன்னுடைய அடுத்த வாரிசை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஃபெயிலியர் ஆகுது. அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா அவர்களுடைய பவரை பயன்படுத்தி தகுதி இல்லாத நபரை அந்த இடத்துல கொண்டு நிறுத்துறாங்க. ஆனா அங்க நிக்க முடியல. அது மகர்ஷி அவர்கள் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்பார்கள். அதனால அந்த தன்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நமக்கு எதில் ஆற்றல் அதிகமாக இருக்கிறதோ, எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ அதில் ஈடுபட்டு நமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இல்ல மாறி போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா நவகிரக தவத்தை அடிக்கடி செய்து அந்த ஆற்றலை ஏற்படுத்தி கொண்டு அந்த கடமையை சிறப்பாக செய்து உயரலாம். இது ரெண்டு தான் இருக்கு. இப்ப பொதுவாக நாம் பார்த்துட்டோம், பக்தி மார்க்கத்தில் கடவுளை வணங்கும் பொழுது அங்கு அமைதி இல்லை, பக்தியின் ஆழம் இல்லை, ஈடுபாடு இல்லை, எந்திரம் மந்திரம் தந்திரம் முறையாக செய்வதில்லை, அவசர கதியில் செய்வதால் அதில் ஒரு ஆறுதல் கிடைக்குமே தவிர வாழ்க்கையில் மாறுதல் வராது. கண்டிப்பாங்க, அது நானே பார்த்தேன். ஆனா நாம என்ன செய்யறோம், நேத்திக்கு நான் அந்த கோயிலுக்கு போனேன், வேண்டின்ட்டேன், இன்னைக்கு எனக்கு நடந்தது நல்லது அப்படின்னு இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். ஆனா இன்று நல்லது நடந்து வந்து உங்களுடைய கிரகத்தின் அருளால ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடி நடந்தது. நடக்க வேண்டியது நடக்கும். கோயில் போவது ஒரு நல்ல செயல் என்றாலும் 3/4 மணி நேரம் தவம் செய்யும் பொழுது கிடைக்கும் அந்த தெய்வ ஆற்றல் கோயிலில் கிடைப்பதில்லை. கண்டிப்பா. அதனால தொடர்ந்து நம்ம தவத்தை செய்யும் பொழுது சமநிலையில் வந்து விடுவோம். அதனாலதான் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் அப்படின்னு சொல்றார் மகர்ஷி. கடன்கள் இருக்காது, போதிய பொருள் வளம் இருக்கும். அப்ப கடன் தொல்லை அதிகமாக இருப்பவர்கள் இந்த தவத்தை செய்ய வேண்டும். அப்ப திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்றால் இந்த தவத்தை செய்ய வேண்டும். வேலை சரியாக நிலைக்க முடியவில்லை என்றால் இதை செய்ய வேண்டும். என்ன செய்தாலும் அதிக நோய்கள் இருக்கிறது என்றால் இந்த தவம் தான் ஒரே வழி. வழக்குகள் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நவகிரக தவம் தான். அதனால வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னாக்க இந்த தவத்தை அடிக்கடி செய்து வர வேண்டும். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக விவா அப்படின்ற பேர்ல வந்திருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட நீங்க பேசலாம். விவோ உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோம், நீங்க அன்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். விவோ. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சனி ஆதிக்கம், அதாவது சனியோட ஆசீர்வாதம் தான் குழந்தைங்க அது இருக்கிற இடத்துல வைப்பாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி என் பேரன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான், ஆனா அவனுக்கு பேச்சு மாத்திரம் வரல. எதனாலங்க பேச்சு வரலைன்னா ஜென்ரலாவே ஆண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மெதுவா தான் பேசுவாங்க. பெண் குழந்தைகள் அளவுக்கு சிறிய வயதிலேயே அவங்களுக்கு பேச்சு வராது. அதனால அதுக்கு கொஞ்சம் வந்து நாமும் ஒத்துழைக்கணும். உடனடியா பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்த்து அதை சரி செய்யணும்னு நினைக்க கூடாது. குழந்தைகளுக்கு எல்லாமே உடல் வளர்ச்சி என்பது ஒரு 16-17 வயது வரையிலும் உடல் வளர்ச்சி எப்ப வேண்டுமானாலும் மாறும். அதனால அதற்கு நாம சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ட்ரீட்மெண்ட் பெருசா எதுவும் அதிகமா எடுக்கக்கூடாது.
எடுக்கக்கூடாது. ம். அப்படியும் ஒரு குழந்தை கொஞ்சம் ஹேண்டிகேப்டாவே இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு என்று ஏற்றுக்கொண்டு தான் அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்கு உண்டான வேற தீர்வுகளை பார்க்கணும். ஆமா. அதனால சின்ன வயசுல 3 வயசுல 4 வயசுல சரியா பேசலைன்னா அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அதுவே செட்ரைட் ஆயிடும். அந்த குழந்தைக்கு என்கரேஜ் பண்ணுமே தவிர டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அது பாத்துங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த நபராக பிரமிளா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரமிளா அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்திருக்கோம்மா. அடுத்த அன்பராக மகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மகேஷ் ஐயா, நீங்க அன்மிட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்வுடன் ஐயா, சென்னையில இருந்து பேசுறேன். நீங்க இந்த கிரகத்தை பத்தி நல்லா சொன்னீங்க. அதே மாதிரி வேலைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பஞ்சபூத நவகிரகத்தினால கொண்டு சொன்னீங்க. நன்றி, சிறப்பா இருந்ததுங்கய்யா. எனக்கு வந்து நான் வந்து இப்போ எனக்கு சில விஷயங்கள் இப்போ தடைகள் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ நான் வந்து ஸ்விக்கில வந்து ஃபுல் டைமா டெலிவரி பார்ட்னரா இருக்கேன். கூடுதல் வருமானம் பண்ணணுன்றதை எல்ஐசிக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது இப்ப நீங்க பண்ணணும் போகணும்னு நினைப்பேன். ஏதாவது தடைகள் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் மனவளக்கலைக்கு வந்து அப்பா அம்மா வீட்டுல எல்லா சமயம் போகணும்னு நினைக்கும் போது வேற ஏதாவது வேலை வந்து அதுவும் தடை வந்துருது. ஸோ இன்னைக்கு ஒரு தவம் பண்ணணும்னு பார்த்தா நீங்க தடை வந்துருச்சு. அதுக்கு எப்படி பஞ்சவன் அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி மீன்ஸ் அப்பா அம்மா ஊர்ல நானும் பிசினஸ் மட்டும் தான் ஊர்ல இருக்கோம்னா வீட்டுல தான் இருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி மற்ற தவத்துக்கு போனா என்ன மாதிரி தவத்தை நம்ம பண்ணணும், எப்படி நம்ம மாற்றி சரி பண்ணிக்கணும், இது எனக்கு வேணுங்கய்யா. அடிக்கடி பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கிரகத்தின் ஆற்றலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக மாற ஆரம்பிக்கும். அப்ப அதற்கு தகுந்த சூழ்நிலைகள் மாறும், எண்ணங்கள் மாறும். அதை செயல்படுத்தி நாம அந்த குறைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடலாம். இதற்கு கால நீடிப்பு ஆகலாம். நம்முடைய பதிவுகளுக்கு ஏற்ப கால நீடிப்பு ஆகலாம். ஆனாலும் தவத்தை ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வைக்கணும். தவம் என்பது ஏதோ தனியா போய் உக்காந்து சீரியஸா செய்யணும்னு நினைக்க கூடாது. அது நமது வாழ்க்கை இறை வழிபாட்டை மகரிஷி அவர்கள் அக வழிபாடாக காந்த தத்துவத்தின் படி கொடுத்துட்டாரு. அதனால இத ஒரு கடமையாக செய்யணும், ஒவ்வொரு நாளும் செய்யணும். இது போல குறைகள் அதிகமாக இருந்தால் பஞ்சபூத நவகிரக தவத்தை வாரம் 3 தடவை செய்தால் சிறப்பு. மற்ற தவங்களை மற்ற நேரங்களில் செய்து கொள்ளலாம். அதனால இது போல செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நிவாரணம் வர ஆரம்பிக்கும். அதை நாம் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் பொழுது தெய்வ சக்தி, நவகிரகத்தின் சக்தி நமக்கு துணை புரிந்து அதிலிருந்து எளிதாக விடுபட முடியும். நீங்க சொல்ற ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்புடையது. அதனால பஞ்சபூத நவகிரக தவத்தை ஜெனரலா பண்ணிடணும். அதுதான் தீர்வு, அதுதான் பரிகாரம். மற்றபடி குறைபட்டு கொண்டே இருக்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் பரவாயில்ல. இல்லை என்றால் சில சமயம் அந்த கிரகங்கள் மாற்றம் பெறும் பொழுது சில பிரச்சனைகள் இயல்பாகவே சரியா போயிடும். அதை வந்து உச்சம் நீச்சம் என்று ஜோதிடத்துல சொல்லுவாங்க. சூரியனுடைய ஆற்றல் அந்த சுழற்சியால நீச்சமாக மிக குறைவாக இருக்கும் பொழுது உடல்ல சில நோய்கள் வரும். அப்ப அதற்கெல்லாம் அவசரமாக உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி உடனே சரி பண்ணணும்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் எல்லாத்துக்கும் பொறுமையும் டயத்தையும் கொடுக்கணும். இது போல இருக்கும் பொழுது ஏதோ சில பேர், நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இங்க அலைஞ்சேன் அங்க அலைஞ்சேன் இந்த உடல் பிரச்சனைக்கு, கடைசியில இந்த டாக்டர்கிட்ட போனேன் 6 மாசம் கழிச்சு, அவர் ஒரு மருந்து எழுதி கொடுத்தார், உடனே சரியாயிடுத்து. எனவே அந்த டாக்டர் தான் உலகத்திலேயே சிறந்த டாக்டர்னு சொல்லுவாங்க. அது அப்படி அல்ல. இவர்களுடைய பதிவுகளெல்லாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் தீர்ந்து விட்டது.
அந்த டாக்டர்கிட்ட போய் முறையான மருந்து கொடுத்து சரியா போயிடுது. சரி, ஓகே. அதனால முதல்ல பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். சரி. இதற்கு மிக அவசரமாக செயல்படணுமான்னு அடிக்கடி பட்டுதுன்னா அவசரமா செயல்பட்டு தான் ஆகணும். ஒரு ஜலதோஷம் வருது, ஒரு ஜுரம் வருதுன்னா கொஞ்சம் நிதானமாக அதற்கு என்ன தவறு வந்ததுன்னு பார்த்து ஒரு சாத்வீக முறையில் அதை சரி செய்ய முயற்சி செய்யணும், பொறுத்து கொள்ளணும். உடல் அந்த தெய்வ சக்தி தானாக குணப்படுத்தும் இயல்பும் இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக தீன தயாளன் அவர்களை வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க தீனதயாளன். மிகவும் அருமையாக இருந்தது, மிக்க நன்றி ஐயா. உங்களோட உரையில ஒரு இடத்துல சொன்னீங்க, நம்ம மகரிஷி விருப்பு இருக்கலாம் ஆனால் வெறுப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. இப்ப எனக்கு என்ன உங்களோட கருத்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப புகை பிடித்தல், மது அருந்துதல், இந்த மாதிரி தீய பழக்கங்களுக்கு நான் வெறுப்பு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். இப்ப இந்த இந்த வேதாத்திரி சொன்னபடி கேட்கும் போது இந்த இடத்துல இப்படி வெறுப்பு இருந்தா பரவாயில்லையா அப்படின்ற உங்களோட கருத்து வேணுங்கய்யா எனக்கு. இந்த மாதிரி தீய விருப்பங்களுக்கு வெறுப்பு இருந்தால் பரவாயில்லையா, இல்ல அதுக்கும் வெறுப்பு இருக்க கூடாதா அப்படின்றது. தீய பழக்கங்கள் மேலையுமே வெறுப்பு இருக்க கூடாதா? அதாவது வெறுப்பு, மது அருந்துதல், புகை பிடித்தல். நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எதை மிக அதிகமாக வெறுக்கிறோமோ அதில் நம் மனம் அதிகமாக ஈடுபட்டு அதோடு உறவாடுகிறது. எதை அதிகமாக விரும்புகிறோமோ அதனோடும் மனம் முழுமையாக ஈடுபட்டு உயிர்கலப்பு பெற்று உறவாடுகிறது. அதனால விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு நிலையில் வாழ வேண்டும். வெறுக்க வெறுக்க அது நம்மை விடாது, அதுக்கு சக்தி கூடும். அதனால் அதை வெறுக்கவும் கூடாது, அதை விரும்பவும் கூடாது. அது ஒரு தேவையற்ற பழக்கம் என்று நாம் சங்கல்பம் செய்து கொண்டு தவ முடிவில் அது என் உடல் நலத்திற்கு நல்லது இல்லை என்ற வகையில் அதை அன்போடு விடை கொடுத்து விட வேண்டும். வைராக்கியமாக நாம் அது செய்ய செய்ய அது நம்மை துரத்தும். அதனாலதான் வெறுப்பு கூடாது அப்படின்ற. தீய பழக்கங்களை கூட வெறுத்து நம்மால் அதிலிருந்து விடுபட முடியாது. தவம் செய்ய செய்ய மன மாற்றம் ஏற்பட்டு இயல்பாக அது விலகிவிடும். தவ ஆற்றல் அதிகமாக அதிகமாக அந்த சக்தி அந்த பழக்கத்திலிருந்து கிடைக்கும் அந்த இன்பத்தை ஏற்றுக்கொள்ளாது. அதனால விருப்பு வெறுப்பின்றி எமோஷனல் மூடும்பாங்க. அதிக விருப்பும் எமோஷன் தான், அதிக வெறுப்பும் எமோஷன் தான். அது ரெண்டும் இல்லாமல் சமநிலையில் வாழ முயற்சிப்போம். வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொன்னீங்க நம்மளுடைய உடல்ல நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு இப்ப நம்மளுடைய 7 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் பிரகாரம் நம்ம உடம்புல இப்ப சூரியன், அதே மாதிரி நீங்க ராகு, கேது, சனி இதெல்லாம் நல்லா பண்ணணும்னு சொல்றீங்க. ஒரு நாள் விடாத நம்மளுடைய இந்த பஞ்சபூத நவகிரகங்கள் தவம் செஞ்சுக்கிட்டு வர நம்மளுடைய உடல்ல எந்த குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யுமா ஐயா? இன்னும் நம்மளுக்கு நம்ம குழந்தைகள் இப்ப 7.5 நாள் சனி நடக்குதுன்னு சொல்றாங்க, அதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். நம்மளுடைய இந்த பஞ்சபூத நவகரணம் செஞ்சுட்டு வர அதனுடைய தாக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஐயா. நிச்சயமாக அந்த 7.5 நாட்டு சனிங்கிறது நீங்க மகரிஷி சொன்னதை விட அடுத்த கட்டத்துக்கு குழப்பத்துக்கு போயிடுறீங்க. கட்டத்துக்கே போக கூடாது. நாம உறுதியாக நிற்க வேண்டியது நவ கிரகங்களும் அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய தாயின் வயிற்றில் கருவாக நாம் உருவானதுக்கு ஏற்ப அந்த சுழற்சிக்கு ஏற்ப நமது வாழ்க்கையில் நன்மைகளையும் தீமைகளையும் அளிக்கிறது. நன்மைகள் நிலைக்க
தீமைகள் குறைய நீங்க எந்த சக்தியால் அந்த குறைகள் வருகிறதோ அந்த சக்தியையே வழிபட்டு அந்த குறையை நிறை செய்து வாழ்வோம். அதனால் நீங்க 7.5 நாட்டு சனி, பொங்கு சனி, மங்கு சனி இதெல்லாம் கட்டத்துக்கு போயிடும். அந்த கட்டத்துக்கு போனாலே குழப்பம்தான், யாராலும் சரியா சொல்ல முடியாது. நமது வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை வச்சுதான், நம்முடைய பிறவி குணத்தை வச்சுதான், நமது வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை வைத்துதான் எந்த கிரகத்துல நமக்கு நன்மை இருக்கு குறைபாடு இருக்கு என்பதை நாமத்தான் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். அதனால் தொடர்ந்து இந்த தவத்தை செய்யும் பொழுது அனைத்திலும் ஒரு சமமாக எல்லாம் கிடைக்கும். அதுதான் அமைதியான வாழ்க்கை. சரிங்க. நாம் லட்சியம் அவ்வளவு அந்த லட்சியத்துக்கு எதிராக நவகிரகங்களின் அமைப்பு நமக்கு இருந்தால் அந்த லட்சியத்தோடு மிகவும் போராட வேண்டியிருக்கும், வாழ்க்கையை இழக்க வேண்டியிருக்கும். அதனால நம்ம லட்சியத்துக்கு, லட்சியம் என்றால் என்ன, ஒரு 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 கோலை அடையணும்னு நினைக்கிறோம், அதுதான் லட்சியம். கோலை அடையணும்னா முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி பெறுவதற்கு தெய்வத்தின் துணை வேணும். அந்த நவகிரகத்தின் அருள் அந்த கோல் எது செட் பண்ணமோ அதற்கு இல்லை என்றால் பல்வேறு தடங்கல்கள் வரும். சாதாரண முயற்சி நிச்சயமாக தேவை, ஆனால் கடும் முயற்சி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நமக்கு அந்த நவகிரகத்தின் அருள் இல்லை என்று தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான், அதற்கு தான் இது பயன்படும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பை நம்ம பண்ண நம்மளுடைய என்ன இதுகளோ எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம அதனுடைய நம்ம கோள்கள்ல நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஆனா நம்ம அந்த பஞ்சபூத நகரம் பண்ண நம்மளுடைய ஆற்றல் அது உள்ள நம்மளுடைய என்ன குறைபாடுகளும் சரி செய்யப்படும். மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, உறவுகளிடையே நல்ல உறவாக வைத்துக் கொள்வதற்கு இந்த ஜோதிடம் மிகவும் பயன்படும். நமக்கு ஒரு விதமான கோள்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கிறது, நம்முடைய குணம் ஒரு மாதிரியாக அமைகிறது. நமது பிள்ளைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ வாழ்க்கை துணைக்கோ வேறு விதமான கோள்கள் வேறு விதமாக வேலை செய்யும். அதனால் அவர்கள் நம்மை போலவே நினைத்து நடந்து வர வேண்டும் என்று நம்ம திணிக்க கூடாது. உறவு கெட்டு போயிடும். உறவுக்கு மதிப்பளித்து, நவ கிரகங்களுக்கு மதிப்பளித்து, அவர்கள் குணத்தை ஏற்றுக்கொண்டு, அதே சமயத்தில் அது நம்மை பாதிக்காத அளவுக்கு பார்த்து கொண்டு அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும். எது சரி எது தவறு என்று வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்வது சரி, அது அந்தந்த போக்குல விட வேண்டும். ஒரு சில லேடிஸ் பாத்தீங்கன்னா வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு திருப்தி. அவர்களை வீட்டுல உட்கார வச்சு 24 மணி நேரம் குழந்தை சமையல்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப ஏன்னா அந்த கருவமைப்புல வேலைக்கு போகும் கிரகத்தோட அருள் இருக்கு. இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலைக்கு போக பிடிக்கவே பிடிக்காது. அவங்க மிக மன நிறைவோட வீட்டு செயல்களை செய்வாங்க, அதுல இருப்பாங்க. அவங்களுக்கு கார் டிரைவிங் தெரியாது, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் அதிகமா தெரியாது. ஆனா அவங்கள போய் அந்த ராங் ரூட்ல திணிச்சு அதுலயும் அவங்க வரணும்னு நினைக்க கூடாது. முயற்சி வேண்டியதுதான், அப்பதான் முன்னேற்றம் இருக்கும். ஆனா கடுமையான முயற்சியாக மாறக்கூடாது. அது கடுமையான முயற்சின்னா என்னுடைய உடல் கெட்டு போயிடும், அதனால என் மனம் கெட்டு போயிடும், வாழ்க்கை கெட்டு போயிடும், உறவுகளால இனிமையாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த முயற்சி இருக்கக்கூடாது. வேற ஒண்ணும் இல்லை. அதற்கு பொதுவான நவகிரகங்களின் அருள் வேணும். அதனால நமக்கு டெய்லி 3 தடவையாவது இதை செஞ்சுட்டோம்னா அந்த சப்போர்ட் கிடைச்சிடும். சரி, வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க. ரொம்ப சிறப்பையா பண்றங்க ஐயா, ரொம்ப நல்லாதான. வாழ்க வளமுடன். தினந்தோறும் பண்றங்க ஐயா. யூடியூப்ல மகரிஷியே நடத்தும் தவம் இருக்கு, அதை ஆன் பண்ணி கேட்டுண்டு வேற வேலைகள்லாம் செய்யக்கூடாது.
செய்யலைங்க ஐயா. ஒரு அது காலைல 7 பிரயோஜனம் மணி இல்லை. நீங்க திருப்பி அதை ஆன் பண்ணிட்டு நான் சமையல் செய்யறேன், இல்ல நான் இல்ல இல்ல செய்யறேன்னா அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. இல்ல 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 உட்கார்ந்து கண்களை மூடி ம், புருவ மத்தியிலும் தலை உச்சியிலும் 5 நிமிஷம் மனதை நிறுத்தி ஒழுங்குபடுத்தி ஆற்றலை கூட்டி அந்த கூடிய ஆற்றலுடைய மனதை உடலை விட்டு உயர்த்தி ஒவ்வொரு கிரகத்தோடும் உயிர்கலப்பு பெற்று மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. அந்த உயிர்கலப்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அந்த சூரியனுடைய காந்தம் வந்து எல்லாருக்கும் பொதுவா வந்துட்டே இருக்கு. ம், ஆனா அதை ஈர்க்கும் சக்தி யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு அது உள்ளேறும். அதை வந்து மகரிஷி பெனிட்ரேஷன் என்று சொல்றாங்க, ஊடுருவுதல் என்று சொல்றாங்க. 5 விதமா சொல்றாங்க காந்தத்தை: மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல். மனிதர்களுக்கு இந்த 5ம் பொருந்தும். ஆனால் சூரியன், கோள்கள், பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூதத்துக்கும் இதுல ஊடுருவுதல் மட்டும் பொருந்தும். அதை நாம தான் செய்யணும், அதுவா செய்யாது. அதனால அந்த இடத்துல எமோஷனலா அந்த நன்மைகளை நினைந்து கொண்டு மனதால் கண்களை மூடி ஆழ்ந்து உயிர்கலப்பு பெறும் பொழுதுதான் அந்த ஆற்றல். வெறும்னு கேட்பதனால பலன் கிடைக்காது. அதனால ஊடுருவுதல் என்ற வார்த்தையை நாம பயன்படுத்தணும். பொதுவாக நமக்கு வாழ்க்கையில சில பொருள்கள்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாயிடும். அது ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், நம்ம அடிக்கடி பயன்படுத்தி பயன்பெறும் பொருள்கள். பெண்களுக்கு குறிப்பாக ஒரு சில பாத்திரங்கள், ஒரு சில விஷயங்கள் இதோட எமோஷனலா அட்டாச் ஆயிடுவாங்க, வருஷ கணக்குல பயன்படுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா, ஒரு வயதான அம்மா, அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 74 வயசு வருது. அவர் வந்து சொந்த வீட்டுல 30 வருஷமாக கணவனோடு வாழ்ந்தாங்க. பையன் பொண்ணு எல்லாம் வளர்ந்து கல்யாணம் ஆகி வேற இடத்துக்கு போயாச்சு, வேற ஊருக்கு போயாச்சு. இப்ப அந்த அம்மாவோட கணவர் இறந்ததுனால அந்த அம்மாவை எல்லாருமா சேர்ந்து, நீ தனியா இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்க வேணாம், வீடை வித்துருவோம், வித்து உனக்கு வேற ஒரு பிளாட் மாதிரி ஒரு இடம் சேஃபா வாங்கிடு அப்படின்னு சரின்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற உபயோகப்படுத்த பொருள்லாம் புது பிளாட்ல சின்னதா இருக்கிறதுனால அங்க கொண்டு வரக்கூடாதுன்ட்டாங்க அந்த வீட்டுல இருக்கிற மகனும் மகளும். இந்த அம்மா 20 வருஷமா தானும் தன் கணவனும் உணவுக்காக பயன்படுத்திய அந்த ஹாட் கேஸ் அதை விட்டுட்டு வர இவங்களுக்கு மனசே வரல. பழைய நினைவுகளோடு அது இருக்கு. அப்ப இதை பார்க்க ஒரு வீடையே விற்கிறோம் 60 லட்சம் 70 லட்சத்துக்கு, இது பழைய பொருள் அப்படின்னா அதோட உயிர்கலப்பு ஆயிட்டாங்க அவங்க. அப்ப அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்ப பாத்துங்க, அதுதான் மகரிஷி சொல்ற உயிர்கலப்பு. அப்படி நாம இந்த தவத்தை பண்ணணும். சூரியனை என்னுடைய தந்தையாக நினைக்கணும், சந்திரனை என்னுடைய தாயாக நினைக்கணும், ஒவ்வொரு கோளையும் என்னுடைய உறவாக நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் அந்த ஆற்றல் ஊடுருவும். மனிதர்களோட பழகும் போது ஊடாடுதல் இருக்கும், இங்க ஊடாடுதல் வராது. இங்க வந்து மற்ற தவம் செய்யாத மனிதர்கள் சூரியனை பார்க்கும் பொழுது அந்த ஆற்றல் அவர்களிடம் ஊடுருவதாக அமையாது, சிதறிவிடும். அந்த மதிப்பை உணர்ந்து குரு வழியில் நின்று வழிபடும் பொழுதுதான் அது ஊடுருவி எலும்பையும் கண்களையும் இருதயத்தையும் வலுவாக்கும். இதுதான் இதுல காந்த தத்துவம். அதனால இதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இந்த தவத்தை செய்யும். சிறப்பு, ரொம்ப சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. கண்டிப்பா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சசிகலா அன்பழகன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா
அம்மா கேக்குதாங்கம்மா? கேட்கறதுங்க. ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஐயா இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. எனக்கு ஒரு 2 கேள்விங்க ஐயா. அதாவது சந்தேகம் என்னன்னா, பஞ்சபூத நவகிரகங்க தவம் செய்யறது ஏதாவது காலை மாலைங்கிறத ஒரு டைமிங்ல செய்யணுமாங்க ஐயா? அதே மாதிரி இப்போ திருமண தடையெல்லாம் இருக்கிறதுனால, இப்போ பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்குன்னா அவங்க அம்மா அப்பா செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு நிவர்த்தியா இருக்குமோ? இது ஒரு கேள்விங்க ஐயா. அடுத்தது இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு படிப்புலயோ ஒரு விஷயத்திலயோ இப்ப எங்க பையனே ஒரு 3 வருஷம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி படிச்சாங்க ஐயா. அப்புறம் 3 வருஷத்துக்கு மேல எங்களுக்கு அதுல விட்டா ரொம்ப நாளும் இதுமா போயிட்டு இருக்கு, வேணான்னு சொல்லி தொழிலுக்கு கொண்டு வந்துட்டோம். இருந்தாலுமே அவனுக்கு அது ஒரு கனமாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா அது நம்ம நிவர்த்தி பண்ணலையே, அதுல படிக்காம விட்டுட்டோமேன்னு எப்பவுமே வருத்தப்பட்டுட்டே இருக்கான். அதை விட்டுட்டு வந்துட்டேங்கிற மாதிரி. அது எப்படிங்க ஐயா அது சரி பண்ண முடியும்? அதுதாங்க ஐயா என்னோட கேள்வி. 16 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் மிக எளிமையாக நமது மன்றத்தில் பஞ்சபூத நவகிரக தவத்தை கற்றுக்கொண்டு வீட்டில் பிராக்டிஸ் பண்ணலாம். பொதுவாக நமது குறைகள் நீங்க, அவரவர்கள் குறைகள் நீங்க அவரவர்கள் தான் தவம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது விரைவாக செயல்படும். ஆனால் அவர்கள் இரத்த சம்பந்தப்பட்ட தாய் தந்தையோ மற்றவர்களோ செய்யும் பொழுது அதனுடைய பலன் ஓரளவுக்கு அவர்களுக்கு கிட்டும். ஒன்று, நமக்கு கொடுப்பினை இல்லை என்று, அதுதான் ஆசை சீரமைத்தல்ல மகர்ஷி கொடுக்கிறார். நிறைவேற முடியாத ஆசைகளை, முயற்சி செய்தும் பெற முடியாத ஆசைகளை அப்படியே டெலீட் பண்ணி விட்டணும். நமக்கு தேவை சூரியனுடைய ஆற்றல், காற்று, நீர், வாழ்வதற்கு பூமி. இதுதான் இயற்கையாக வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்கள். மற்றதெல்லாம் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்கள்ட்ட சொல்லிட்டோம், அவங்கள்ட்ட சொல்லிட்டோம், அதனாலேயே நம்மளை நாம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்து வெற்றி பெற முடியாத போது தைரியமாக அதை ஒத்துக்கொள்ளணும். முயற்சி செஞ்சேன், அந்த இடத்துல அருள் இல்லை, அதனால பரவாயில்ல, வேற இடத்துல நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு அதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். அதை கொடுப்பதும் சூரியனும் செவ்வாயும் தான். அதனால இது மறுபடியும் எங்க சுத்தி வந்தாலும் சொல்யூஷன் இது தவத்துல தான் போய் முடியும். அதனால அவர் தவம் செஞ்சா சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீங்க செஞ்சீங்கனாலும் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா, குரு மீது தவம் செய்யும் பொழுது இந்த ஆற்றல் என் வசமாகட்டும், என் மகன் வசமாகட்டும் அப்படின்னு அவர் உருவத்தை நினைச்சு அந்த ஆற்றல் அவருக்கு இறங்குவது போல நினைந்து கொள்ளலாம். அதுவும் ஓரளவுக்கு வேலை செய்யும். அப்படி முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்க ஐயா. பஞ்சபூத நவகிரகம் தவம் எப்ப வேணா செய்யலாம். கண்ணுல தண்ணி வருதுங்க ஐயா. ஒவ்வொரு டைம் செய்யும் போது கண்ணுல தண்ணி வருது. அது எதனாலன்னு தெரியல. அதான் அது உடல்ல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது சில சமயம் வரலாம். அதெல்லாம் நீங்க ஒன்றும் பெருசுப்படுத்திக்கவே பண்ணாதீங்க. இது மனம் சம்பந்தப்பட்டது. அந்த ஜீவகாந்தத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது சில நல்ல விளைவுகள் வரும். நம்ம கண்ணீருங்கிறோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உடல்ல தேவையில்லாததும் வெளியில வரும். அப்ப அது நல்லதுதான். அதனால அதை நீங்க பெருசுபடுத்த வேண்டாம். தொடர்ந்து தவம் செய்து அந்த ஆற்றலை மனதிற்குள் கொண்டு நம் செல்களில் அது பதிந்து எண்ணங்களாக மாறி செயல்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதாங்க இவங்களும் பிரம்மஞானம் அந்த இடத்திலேயே கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருவார்னு நினைக்கவே கூடாது. செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் மிக அதிகமாக தெய்வ சக்தியின் உதவி இல்லாமல் செயல்படவும் கூடாது. அப்போ தெய்வ சக்தியை முதலில் வாங்கி கொண்டு பிறகு நம்மாலான முயற்சியை செய்யும் பொழுது அது வெற்றியாக மாறும். சரிங்க. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரமேஷ்
டிக்காராம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ரமேஷ் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோங்க ஐயா, நீங்க அம்பிகா கிட்ட பேசலாங்க ஐயா. நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. ஐயா ரொம்ப அருமையா ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. இப்போ சராசரியா இப்போ ஆயிலுக்கு வந்து சனி பகவானோட ஆற்றல் தான் வேணும்னு சொல்லி ஒரு தெளிவா, அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி சயின்டிஃபிக்கா, அது தப்பா எடுத்துக்காதீங்க, இருந்தாலும் ஐயத்தை கொஞ்சம் தீர்த்துவீங்க ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சராசரியா பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியன் நாட்டில் இல்லை, வேர்ல்டு பாப்புலேஷன் எடுக்கு, இந்தியன் நாட்டில் பார்த்தீங்கன்னா 1910 பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 22 வயசு. சுதந்திரம் வாங்கும்போது ஒரு 40 வயசுல இருந்தது. அப்புறம் 1960 வந்து ஒரு 45. அப்படியே படிப்படியாக இன்னைக்கு வந்து சராசரியா வந்து ஒரு வாழ்க்கையுடைய ஒரு இந்தியாவில் மட்டும் பேசுறேன், மற்ற நாட்டெல்லாம் பற்றி பேசுறேன், ஒரு 72 இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னும் கூடுதல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் போகுது 90 டச் பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்கு மெடிக்கல்ல, ரிசர்ச்ல. இது வந்து பல வகையான சோசியல் இருந்து, பல குழல்படைகள் இருந்து, வாறு மனச்சோர்வு எல்லாம் இருந்தும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக தான் போயின்னு இருக்கு. சில பேர் பாரமா நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாஸ் 88 வயசு, அவரு ஆரோக்கியமா இருக்காரு. சில பேர் வந்து வயசானவங்கள வந்து இந்த மெடிசன்ஸா கொடுத்து வாழ வைக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்களால முடியல சூழ்நிலைகளால. இது எப்படி, இது நம்ம இந்த தாக்கம் தான் மெயினா இல்ல மனுஷனோட அறிவால ஆயுள் கூடுதா? கொஞ்சம் தெளிவு பண்ணுங்க. வாழ்க வளமுடன். பொதுவாக நவகிரகங்கள் என்பது மனிதனுக்கு பொருந்துவது போல பூமிக்கும் பொருந்தும். பொதுவான மக்கள் குலத்திற்கே கூட அது பொருந்தும். மனிதன் வந்து ஆராய்ச்சி செய்து செய்து விஞ்ஞானத்தை வளர்த்து அதன் மூலமும் மனித ஆயுளை நீடிக்க முயலுகிறான், நோயற்று வாழ முயலுகிறான். அதுவும் ஒரு விதத்தில் அந்த சனி கிரகத்தின் தூண்டுதலால் தான் அதுபோல செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதனால வாழ்க்கையுடைய நீளம் ஒன்று, அதில் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறோம் என்பது ஒன்று. வாழ்க்கையின் ஆயுள் அதிகரித்து கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு வாழும் வாழ்க்கையே அல்ல. அதனால் நமக்கு பொதுவாக அனைத்து கிரகங்களின் அருளும் தேவை. அதுதான் நிறைவான வாழ்க்கை. அது நமக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திற்கும் அது போல வரும், உலகத்திற்கும் அது போல வரும். அதனால அந்த விதமான மாற்றங்கள் வரும்பொழுது அந்த விதமான எண்ணங்கள் வந்து அந்த விதமான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு மனித குலத்தை விஞ்ஞானமும் உடல் நலத்தோடும் மன அமைதியோடும் வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அதனால தான் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும்னு மகரிஷி சொல்றாரு. அதை முழுமையாக நாம் ஒதுக்கக்கூடாது. நம்மால் முடிந்தது நமது குரு கூறியிருக்கிறார்கள், ஜோதிடர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருத்தர் கேட்டார், ஃப்ளைட்டில் 140 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ 140 பேருக்கும் சனி கிரகம் சரியில்லையா அப்படின்னா, ஆமாம், வேற வழி இல்லை. அந்த இறப்பின் மூலமாக அது வெளிப்படுகிறது. முழுமையாக வாழாமல் கொலை, தற்கொலை, ஆக்சிடென்ட்டு, சிறிய வயதிலேயே பெரிய நோய், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் கேன்சர், இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? அதற்கு காரணம் அந்த கருவாக, அந்த விதையாக வரும்பொழுதே அந்த சனியின் ஆற்றல் குறைவாக இருந்தால் அவர்கள் பொருளில் உயர்ந்திருக்கலாம், மற்ற விஷயங்களில் உயர்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு நீண்ட ஆயுள் என்பது ஒரு பொதுவாக 80 வயதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வாழ வேண்டுமென்றால் சனியின் அருள் தேவை. அதனால் நவகிரக இன்னொரு கருத்தும் சொல்றாங்க, ஒரு முறை நீங்க நவகிரக தவத்தை செய்துவிட்டால் நீங்கள் கிட்டத்தட்ட 22 கோயில்களுக்கு, திருக்கோயில்களுக்கு சென்று அந்த கடவுளை ஆழ்ந்து அமைதியாக வணங்கி அந்த ஆற்றலை பெற்று அந்த பலன்களை பெற்றதற்கு சமம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக சூரியனை வணங்கும் பொழுது சிவன் கோயிலுக்கும் புவனேஸ்வரி கோயிலுக்கும் சென்று வணங்கி அந்த பலன்களை பெறுமோ, அந்த பலன்கள் கிட்டும். அதே போல சந்திரன்,
துர்கை, பார்வதி, திரிபுர சுந்தரி என்று கூறுகிறார்கள். செவ்வாய் ஆஞ்சநேயர், முருகன், பத்ரகாளி, திரிபுர பைரவி என்று கூறுகிறது, ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதே போல சுக்கிரனை நினைக்கும் பொழுது, அதில் தவம் செய்யும் போது விஷ்ணு, கிருஷ்ணர், சரஸ்வதி, மாதங்கி இந்த தெய்வத்தை வணங்கிய பலன்கள் கிடைக்கும். குருவை வணங்கும் போது பிரகஸ்பதி, தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு என்று கூறுகிறார்கள். அதே போல வீனஸ், லக்ஷ்மி, இந்திராணி, சனி பகவான் யம தர்மராஜான்ட்டாங்க, ஒரே கடவுள், அவ்வளவுதான். ராகுவை துர்கை, காளிக்கு ஒப்பிடுகிறார்கள். கேதுவை கணேசன், கணேசன்னாக்க விநாயகர், அப்ப ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அவர். இது போல அவங்க ஜோதிடத்தில் ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் நாம் அலைந்து கஷ்டப்படாமல், எந்தெந்த ஊர்ல இருக்கு, எங்க இருக்கு, இதெல்லாம் கஷ்டப்படாமல், வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கூறிய காந்த தத்துவத்தின் அடிப்படையில் உட்கார்ந்த இடத்திலேயே இந்த அனைத்து கோயில்களின் அந்த விக்கிரகங்களின் அருளை பெற முடியும். அதுதான் நவகிரக தவம், பஞ்சபூத நவகிரக தவம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுருக்கமாக, பொருள் செலவு இல்லாமல், அலைச்சல் இல்லாமல் பாருங்க, மகர்ஷி அவர்கள் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்தி சிறப்பாக வாழ இந்த தவங்களை கொடுத்திருக்காங்க பாருங்க. மதிப்பை உணருங்க. வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா, மிகவும் சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். உரையும் கேள்வி பதிலும் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது நான் ஒரு கேள்வி வைக்கலான்னு பார்த்தா அந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா, இப்ப நம்ம அது என்ன சொல்றது, நம்ம மூதாதையர்கள் எல்லாம் தொன்று தொட்டு வரக்கூடிய குலதெய்வ வழிபாடுகள்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு வழிபாடுகள் செய்யறாங்க. அப்புறம் சித்தர்கள் கோயில் போய் நம்ம ஜீவசமாதியான இடத்துல போய் கும்பிடுறது, கோயில்களுக்கெல்லாம் போய் நம்ம வழிபட்டு வரக்கூடிய நிகழ்ச்சிகளை இப்ப நம்ம இந்த மனவளக்கலைக்கு வந்த பிறகு இப்ப தவம் செய்யணும், இது மாதிரி இருந்தா பெட்டர் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது. பட் அந்த ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்தால் நல்லதா, இல்ல இப்ப இந்த தவங்களை நம்ம அங்க போய் அந்த இடத்துல போய் நம்ம இருந்து பண்றது நல்லதா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி இருந்ததுங்க. இப்ப நீங்க லாஸ்டா சொன்னது தவம் பண்ண பண்ண உட்கார்ந்த இடத்துலயே இருந்து பண்ணா சிறப்புன்னு சொல்றீங்க. இப்ப இந்த குலதெய்வம் இதுவா இருக்கட்டும், ஜீவசமாதியான சித்தர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம தவங்கள் பண்றதா இருக்கட்டும், அதை பத்தின இது எப்படிங்க ஐயா? கிரகங்களும் வாழ்க்கைக்கு தேவையான 16 விதமான வளங்கள்னு சொல்றாங்க. என்னென்னு பார்ப்போம். கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன் அப்படின்னா பொருள்னு அர்த்தம், நெல் அப்படின்னா நல்ல சாப்பாடு கடைசி வரைக்கும், நல்விதி அப்ப நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை, குழந்தைகள்லாம், நுகர்ச்சி அனுபவித்து வாழ்தல், அறிவு ஞானத்தில் மேம்படுதல், அழகு மன அழகு, முக அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் எல்லாத்தையும் நவகிரகம் கொடுத்துருது. அது பெரியோர்கள் 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்றாங்க. அதனால இதையெல்லாம் நம்ம கிடைத்த பிறகு குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்ப குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்பும் பொழுது நம்ம மாறா நடக்கவே கூடாது, அதையும் செய்வோம். அதுல ஏதாவது பெனிஃபிட் வந்தா வரட்டும், வேண்டான்னு சொல்லுவோம். அதனால சமுதாயத்திற்காக அவைகளை செய்வோம். ஜீவ சமாதியில் போய் தவம் செய்வது என்பது ஒரு 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 ரெஸ்ட்ரிக்டட் விஷயமாக மாறும். அதாவது அந்த ஜீவ சமாதியில் என்ன வைப்ரேஷன் இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு நீங்க பழனிக்கு அடிக்கடி போனீங்கன்னு நினைச்சுங்க, அந்த கடவுளையே வேண்டினீங்கன்னா நீங்க ஆண்டியாக மாறி பொருள் உங்க கையில நிக்காது.
இந்த கையில் வரும், அந்த கையில் செலவு பண்ணுவீங்க. ஆண்டி கோலத்தில் இருப்ப. அதனால இன்னொருத்தர் வீட்டில் வந்து மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் ஆகணும்னா எப்போ பாரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கே போயிட்டு வருவாங்க. அப்போ ஆஞ்சநேயர் திருமணம் ஆகாதவர். அவங்க போக வேண்டியது மங்களகரமாக இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில்களுக்கு. அப்புறம் எப்படி இந்த மனமாற்றம் எப்படி மாறும், எண்ணங்கள் எப்படி மாறும்? அதனால எந்த தெய்வத்தை வேண்டுகிறோமோ அந்த மனமாற்றம் நமக்கு ஏற்பட்டு அந்த செயலை செய்ய வைத்து மாறும். எனவே இப்படியெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்காத நவகிரக தவத்தை சிறப்பாக செஞ்சாலே போகிறோம். மற்றதெல்லாம் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம், சமுதாயத்துக்காக வச்சுக்கலாம், எங்கேயும் குறை காணக்கூடாது. ஆனால் நாம் அதில் மிக ஆர்வமாக ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. தன்வந்திரிங்கிறவர் வந்து அந்த சித்தர் வந்து அதுக்கு ஒரு கோயில் இருக்கு. அவர் மருத்துவத்துறையில் எக்ஸ்பர்ட் ஆகி அதிலேயே அது கண்டுபிடித்து சமாதி அடைந்தார். நீங்க ஒரு டாக்டர் படிப்பு படிச்சா வேணா நீங்க அங்க போனீங்கன்னா அந்த ஆற்றல் உதவி பெறும் உங்களுக்கு. மற்றபடி சாதாரண வாழ்க்கையை நடத்துவதற்கு வேண்டிய ஆற்றல் வேணுங்கும் போது நமக்கு வந்து அது போல ஆழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒரு அந்த பக்கம் போகலாம், ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதோட அதை நிறுத்திக்கணும். ஆழ்ந்து சொல்ல வேண்டியது இந்த உட்கார்ந்த இடத்தில் செய்ய வேண்டிய தவத்தை தான். வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. ஐயா, இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில வந்து வாழக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம செய்யறது எல்லாமே வந்து சிறப்பா பெட்டரா நல்லா செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து தொய்வாவே இருக்குது அப்படின்னாக்க மனசோர்வுகள் ஆகுது. நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், பட் வந்து அது தடங்களுக்கும் இது மாதிரி நடக்கிறப்ப நம்ம நினைக்கிறது சரியாதான் நினைக்கிறோம், பட் வந்து ஏன் வந்து இந்த விஷயங்கள்ல வந்து தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அதை தவிர்க்கிறது நல்லதாயா, இல்ல அதை எதிர்கொண்டு நம்ம முயற்சி பண்ணி கிடைக்கிற வரையும் போராடுறது சரியாங்களையா? சனி கிரகம் தான் அதுக்கு உதவும். வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் அதில் முழுமையாக ஈடுபட்டு நிதானமாக செய்ய வேண்டும். படபடப்பாக இருக்கக்கூடாது, அவசரமாக செய்யக்கூடாது. ஒரு செயலை செய்யும் பொழுது இன்னொரு செயல் ஞாபகமாக இந்த செயலை செய்யக்கூடாதுன்னாக்க சனியினுடைய அருள் போதிய அளவு வேண்டும். அதனால் தொடர்ந்து தவம் செய்யும் பொழுது அந்த அருள் கிடைக்க கிடைக்க நாமே பெரும் முயற்சி இல்லாமல் ஒழுங்குமுறையாக நாமே மாறிவிடும். இயல்பாக மாற்றம் வரும். அதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட். நம்மை பற்றி குறையாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு குறைகள் இருந்து தான் ஆகும். அதனால் தொடர்ந்து தவம் செய்து சமன்படுத்திப்போம். அந்த மாற்றத்தை கண்டு நமக்கு பெரிய உற்சாகம் கிடைக்கும். ஆஹா, எப்படி இருந்த நான் எப்படி மாறிவிட்டேன், அது எல்லாமே நவகிரகத்தினுடைய அருளால் கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு உள்ளூர புரிய ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நேரம் கருதி உங்க கேள்விகளை சுருக்கமா கேட்டீங்கன்னா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேலு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஒரு கேள்வி ஐயா, இப்போ ஜோதிடத்துல வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா எழுதிடுறாங்க இல்லைங்க ஐயா, பிறவி முடிவு பிறவி நிறைவுன்னு எழுதிடுறாங்க இல்லைங்க ஐயா. ஆனா நம்ம வந்து பிறப்பு இறப்பு நம்ம கையில இல்லதானங்க ஐயா. நிறைய விஷயம் இருக்குல்ல, ஆக்சிடென்ட் இருக்கு, நிறைய என்ன வேணா நடக்கலாம், பூகம்பம் இல்ல போர் என்ன நடக்குது. பட் ஆனா அது எப்படி கரெக்டா அவங்க இந்த மாதிரி எழுதுறாங்கன்னு கேக்குறாங்க ஐயா. பிறவி நிறைவு அப்புறம் அதுக்கப்புறம் தாண்டி மக்கள் வாழ்றாங்க. மகரிஷி அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட அதுக்கப்புறம் வாழ்ந்திருக்காங்க. அதான் கேக்குறாரு, அந்த சூழ்நிலை மாறதுனால பிறவி எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, எப்படி அது எக்ஸ்டென்ஷன் டேட் மாதிரி எப்படி, அதான் கேட்டேங்க. மகரிஷிக்கே ஜோதிடம் பார்த்துட்டு உங்களை ஆயுள் வந்து குறைவுன்னு சொல்லும் போது மகரிஷி வந்து இந்த நவ கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து நான் இன்னும் வாழ வேண்டும், உலகுக்கு நிறையா உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த சனி கிரகத்தின் அருளால் அவருடைய நாளானது நீடிக்கப்பட்டுள்ளது. அதனால் நாம் வந்து தொடர்ந்து தவம் செய்யும் பொழுது இந்த மாதிரி நமக்கு எண்ணங்களெல்லாம் நமக்கு வராது. அந்த எண்ணங்களிலிருந்து நம்ம
விடுபடுவோம் அந்த ஆற்றல் உள்ளே வரும்போது. அதனால பிறப்பு இறப்பு ரெண்டுத்தை பற்றியும் திங்க் பண்ணவே கூடாது, குழப்பிக்கவே கூடாது. பிறப்பதற்கு முன் நான் என்னவாக இருந்தேன், இறந்த பின் என்னவாக போகிறேன் யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியல. அதை கூட மகரிஷி விஞ்ஞானமாக கொடுத்துருக்காங்க. இறந்த பிறகு பஞ்சபூதங்களினால் இந்த உடல் கூட்டு இருப்பதால் பஞ்சபூதங்களாக பிரிந்துவிடும். ஆனால் அந்த மனிதன் வாழுங்காலத்தில் நிறைவேறாத ஆசைகள் மிக அதிகமாக வலுவாக இருக்கும் பொழுது அந்த ஆன்மா எர்த் பவுண்ட்ல ஃப்ளோட் ஆகி தகுந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள் சென்று அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு சமனாகும்னு சொல்லுவார். மற்றபடி மாடா பிறக்கிறோம், அதுவாக பிறக்கிறோம், அடுத்த பிறவி வேண்டாம், இதெல்லாம் ப்ரூஃப் கிடையாது. இதிலெல்லாம் கவனத்தை செலுத்தவே வேண்டாம். ப்ரெசன்ட் லிவிங், அதுதான் யோகா. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம், இன்றைக்கு நாம் நம் கடமைகளை சிறப்பாக செய்வோம், நாமும் வாழ்ந்து முடிந்த அளவுக்கு பிறருக்கும் உதவி செய்து வாழ்வோம் என்று ஒவ்வொரு நாளையுமே ஒவ்வொரு பிறவியாக நினைந்து அதை மட்டுமே சிந்தித்து எதிர்காலத்தில் பிளான் பண்ணலாம். ஆனால் மிக அதிகமாக அந்த எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமலும் கடந்த கால நிகழ்வுகளை மனதிலிருந்து தேவையில்லாத விஷயங்களை அகற்றியும் நிகழ்காலத்தில் வாழ முயலுவோம். சில கேள்விகளுக்கு பதில் கிடையாது, கன்வின்சிங்காக பதில் கிடையாது. கேள்வியை கேட்டுக்கொண்டே போகலாம், அதற்கு இன்னொரு பதில் வரும், அதுக்கு ஒரு கேள்வி வரும். அதனால் யாரிடமும் பிறப்பை பற்றியோ இறந்ததுக்கு பின் என்ன நடக்கும் என்பதோ கேட்கவே கூடாது. அதை அப்படியே விட்டுடுவோம். அதெல்லாம் கடவுளுடைய ஆட்சி, இருட்டறையில் நடப்பதுன்னு மகிழ்ச்சி சொல்லிட்டார். அதை விட்டுட்டு நிம்மதியாக இன்றைய வாழ்வை நாம் அனுபவிப்போம். வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் 2 பேர் இருக்காங்க ஐயா. 1 மணிக்கு நம்ம முடிச்சிடலாம். பெல் பாலா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப மிகவும் இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்புங்க ஐயா. எல்லாரு மனசுலயுமே இருக்கிற ஒரு குழப்பமான இது ஜாதகத்தை பாக்குறதா வேணாமான்னு ரொம்ப தெளிவு பண்ணீங்க. நானும் மனவளக்கலை பாலசுப்ரமணியம் திருச்சியில இருந்துங்க ஐயா. மனவளக்கலையில இருக்கேன். அடிக்கடி நவகிரக பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் கூட குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு நம்ம போறோங்க ஐயா. அப்போ மூலாதார நினைவுல இருக்கணும்னு எனக்கு தோணுது. அது சரிங்களாங்க ஐயா. 2வது கேள்வி இன்னைக்கு உள்ள பெண் குழந்தைங்களா இருக்கட்டும் அல்லது மகன்களா இருக்கட்டும், திருமணமாகி கொஞ்ச நாள்லயே டைவர்ஸ் பத்தி அடிக்கடி பேசுறாங்க ஐயா. அதாவது எப்படின்னா முன்னாடி மாதிரி இருந்த ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருது. அதுக்கு என்ன கிரகத்து மேல தவம் அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும்தாங்க ஐயா. வாழ்வு கொள்ளப்படுங்க ஐயா. நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் குரு கிரகம்தான். நன்றிங்க. ஒற்றுமை வர வேண்டும் என்றால் சந்திரனும் சுக்கிரனும். அதனால பாத்தீங்கன்னா பொதுவாக நவகிரக தவத்தை பண்ணிட்டாலே போறோம் தம்பதிகள். அந்த எண்ணமே வராது. சமுதாயத்துல என்ன வேணா நடக்கட்டும். ஆனா அது நம்ம சமுதாயத்தை நல்லது கெட்டது இரண்டும் நிரம்பி இருப்பதால் கெட்டது பக்கமே நம்ம ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. நல்லதும் இருக்கு அதுல. நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க, அருமையான விஷயம். பக்கத்துல இருக்க கோயிலுக்கு அழைத்து கொண்டு குழந்தைகளை பழக்குங்கள். அங்கு செல்லும் பொழுது நீங்கள் ஆக்கினையிலும் இருக்கலாம், சாந்தியிலும் இருக்கலாம். ஒன்று சாந்தியில இருக்கும்போது நெகட்டிவான விஷயங்களுக்கு போகும்போது, இடத்திற்கு போகும்போது சாந்தி. ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது, பரியல் கிரவுண்டு போகும்போது, எமோஷனலா இருக்கிற இடத்துக்கு போகும்போது அங்க சாந்தி தவம். மற்ற தெய்வீக இடங்களுக்கு போகும்போது தாராளமா ஆக்கினையிலே நீங்க இருக்கலாம். நன்றிங்க நன்றிங்க. வாழ்த்து. ரொம்ப அருமைங்க. குழந்தைகளை அழைச்சிட்டு போகணும், பெண்கள் கோயில்களுக்கு போகணும். அது சிறப்பு தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நன்றிங்க, மிகவும் மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களே அன்போடு. வாய்ப்புக்கு நன்றி நாகராணி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அற்புதமான படைப்புங்கய்யா, தொகுப்பு. ஐயா நான் விரைவா கேட்டுறேங்க. அதாவது ஒரு மனிதன் தான் செய்தது தவறு என்று உணர்ந்த பிறகும் மீண்டும் என்ன நவகிரகமும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனா என்ன பண்ணலாங்க? என்ன அதுக்குண்டான கஷ்டமும் தவறை திரும்பி திரும்பி செய்ய தோணுதா? ஆமாங்கய்யா.
அதுக்கு காரணம் வந்து கர்ம ஆ. வினைதானான்னு நான் கேக்குறேன். நீங்க முதல்ல தவறுன்னு உங்களுக்கு உணர்ந்துட்டீங்கல்ல, அதுலயே 50 மார்க் வாங்கிட்டீங்க. அப்ப உங்க மனசுல ஒரு போராட்டம் வந்துரும். இது தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனா நீங்க தொடர்ந்து நவகிரக தவத்தை செய்ய செய்ய மன வலிமை கூடும். இந்த மன வலிமை வந்து அந்த பழக்கத்தை விட அதிகமாகும் போது அதிலிருந்து விடுபட்டுடலாம். அதுவரையிலும் அந்த ரொம்ப பழக்கம் நன்றிங்கய்யா. இந்த அடுத்து ஒரே ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த எண்ணங்களை நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. எண்ணமாய் தானே செயலா வருது. அந்த எண்ணம் வரும்பொழுதே நீங்க அதை வந்து அப்படியே பிரபஞ்ச களத்தோட கலந்து விடுங்க. ஆமாங்க. செயலாக்காத முயற்சி பண்ணுங்க. ஆமா, அதுல இருந்து சீக்கிரம் விடுபட்டுடலாம். அதாவது தவம் செய்ய மனதோட காந்த தன்மை மாறும், இயல்பாகவே விடுபட்டுடும். ஓகேங்க, ஓகேங்க. ரொம்ப நன்றி. நல்ல மகரிஷி சொல்றாரு, நீங்க எல்லா மனவளக்கலை பயிற்சிகளையும் குடும்பத்துல ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றாரு. அதனால நீங்க கேட்ட கேள்வி திரும்ப திரும்ப அதே ஞாபகம் வருதா? அப்ப நான் இதுல இருந்து பஞ்சபூத நவகிரகத்தை செய்து விடுபடுகிறேனா பார்ப்போம் அப்படின்ட்டு. அதை விட ஸ்ட்ராங்கா இந்த பவர் வரும்போது அது ஓடிப்பிடும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஐயா, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ங்க. அதாவது கோயிலுக்கெல்லாம் முன்னாடி போனா ஒவ்வொரு நவகிரகத்தையும் பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்ட காலம் போய் இப்ப 20 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. இப்ப போனா அங்க இருக்க வைப்ரேஷனை கண்களை மூடி உணரணும்னு தான் தோணுது. அது அது நல்ல செயல் தானங்கய்யா? கோயிலுக்கு போவது, பக்தி மார்க்கத்தில் இருப்பது ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மன ஆறுதலை கொடுக்கும். எப்பதான் ட்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லா, வெளியில போகாத உள்ள உட்காந்துட்டு எக்ஸசைஸும் பண்ணிட்டோம், தவமும் பண்ணிட்டோம், காயகல்பமும் பண்ணிட்டோம், சாப்பாடும் பிடிச்சிருது அப்படின்னா ஒரு ஒரு வெளியில போனாதானே நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்ப ஒரு கண்டத்துல போய் பக்கத்துல இருக்கிறவங்களால அரட்டை அடிச்சு அப்படிலாம் பண்றதுக்கு பதிலாக ஒரு கோயிலுக்கு போவது நல்ல விஷயம் தானே. அதுவும் ஒரு நல்ல ஆற்றல் உள்ள ஒரு பேங்க் தான். அதனால அங்க போய் அமைதியாக ஆக்கினையிலயோ இருந்து வழிபட்டுட்டு வாங்கலாம். ஒரு சேஞ்சா இருக்கும். அது ஒரு நல்ல பழக்கம் தானே. ஒரு வாக்கிங் ஆகும், ஒரு நல்ல மனதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுவும் ஒரு சிறப்பு தான். எப்போ உங்கள்ட்ட பேசினா ஃப்ரீயா இருப்பீங்கயா? நீங்க பேசுங்க. போன்ல உங்கள்ட்ட பேசுறேன். நீங்க அவங்கள்ட்ட போன் நம்பர் வாங்கிக்கங்க. ஈவினிங் டயத்துல பேசுங்க. 3:30 மணிக்கு மேல, 4 மணிக்கு மேல ஃப்ரீயா தான் இருப்பேன். ஓகேங்க, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றி. அருள் பண்ணி சேர்க்க இந்த சகோதரி அன்பு வணக்கம். வாழ்க வளமுடன். முருகேசன் சாரோட நிறைவு பண்ணிக்கலாம். கேளுங்க ஐயா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோங்க ஐயா. மியூட்ல இருந்து எடுத்தாச்சு. அவங்க அலோ பண்ணல. அவங்க அலோ பண்ணல. இந்த நடத்துற வந்து அலோ பண்ணல. இல்ல பேச அவங்க அலோ பண்றாங்களே, பேசுங்க. ஹலோ. கேக்குறது ஐயா? கேக்குதுங்களா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம கண்ணுக்கு 31 வயசு ஆகுது. வரன் நம்ம நல்லாக 4-5 இடத்துல சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அமைய மாட்டேங்கிறீங்க. பரிகார சோகவா இருக்கு ஐயா. கேக்குதுங்களா? அதெல்லாம் கேக்குறது. அதிகமா அதெல்லாம் நீங்க மனசை குழப்பிக்க வேண்டாம். எந்த ஜோதிடமும் அதிகமா கன்சல்ட் பண்ண வேண்டாம். உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. 1. 2வது, பஞ்சபூத நவகிரகத்துல குருவை நல்லா வழிபடுங்க. இது வந்து நல்லா கைட் பண்ணும். சிரமப்பட்டு எந்த பரிகாரங்களும் நீங்க செய்ய தேவையில்லை. அதுவா அமைந்து. வாழ்த்துக்கள். நீங்க முயற்சியை கைவிடக்கூடாது. கடுமையான முயற்சி வேண்டாம். இயல்பான முயற்சி செஞ்சுட்டே குருவையும் நினைச்சுங்க. அந்த குருவர்கள் வரும்போது அது கண்டிப்பா நடக்கும். சின்ன ஒரு இதுங்க, நம்ம வேதாத்திரியத்துல ஒரு ஆப் இருக்குங்க, மணமக்கள் வரன் சேர்றது. இன்னும் அதுல நான் உள்ள போல. அது முயற்சி பண்ணிருக்கா தெரியல எனக்கு. அதெல்லாம் வந்து எப்படி தெரியல. நீங்க உலகத்துல, பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, நீங்க தவம் செய்து அந்த டைம் வந்துடுத்துன்னா
அவர் நேரடியாக வந்துருவாங்க. இவர்கள் மூலமா அவர்கள் மூலமாலாம் கிடையாது. பிரபஞ்சம் மூலமா நவகிரகம் மூலமா உங்களுக்கு வந்துடும். நல்லதுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு செய்ய நன்றிகள் ஐயா, மிகவும் சிறப்புங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைவு செஞ்சு நம் கடமை அறவாழ்வின்